So good morning, everyone. Good morning, sir. Good morning, sir. Okay. So now we'll start the session. So last sessionல வந்து பாத்தீங்கன்னா சில homework questions நம்ம டிஸ்கஸ் கொடுத்திருந்தோம் இல்லைங்களா. ஸோ அது நம்ம குயிக்காக வந்து பாத்தீங்கன்னா அதோடைய சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். So homework question. So calculate the transfer function for the given electric network. ஓகேங்களா. ஸோ எல்லாரும் சால்வ் பண்ணிக்கலாம் இந்த கொஷின். So I hope the answer is getting as so 10 power 6 upon s square plus s into 10 power 6 plus 10 power 6. So the same answer we are getting. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஹோம்ஒர்க் கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி அதோடைய ஸ்கேன் பண்ணி அதோடைய பிடிஎஃப் ஃபைல் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எல்லாத்தோட சொல்யூஷனுமே நான் உங்களுக்கு பண்ணுவேன். ஸோ அதை நம்ம வெரிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இஃப் யூ ஆர் சென்டிங் வி கேன் டிஸ்கஸ் இந்த செஷன். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா. ஃபைன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் டொமைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃப்ரீக்வன்சி டொமைன் கன்வெர்ட் பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ இந்த எஸ் டொமைன் எஸ் டொமைன் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வில் கெட் தி ஆன்சர் எஸ் ஸோ 1/s+2. ஐ திங்க் திஸ் இஸ் நாட் அ கெப்பாசிட்டர். ஸோ தே ஹேவ் டேக்கன் இங்கே ஹென்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிள் மாற்றி இது கேர்லெஸ் மிஸ்டேக் ஹேஸ்டன். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் இண்டக்டர் 1 ஹென்ரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் 1/sc, திஸ் இஸ் ஸோ SL. ஓகேங்களா. ஸோ SL. ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வில் கெட் திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஸோ சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் 1 ohm. ஸோ 1 ohm. ஸோ எஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா. ஸோ எஸ் ஓம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ parallel. So this is R of S. So this is C of S. So S into 1 by S plus 1. So that is the Z1 of S. Okay, let's see the Z2. So Z2 of S. So this one is Z1 of S. So நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு ஸோ C of S by R of S வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கைண்ட்லி மியூட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஸோ S by S plus 1 by 1 plus S into so S plus 1. Okay, so which implies C of S by R of S, so which is equal to so S by so S plus 1 plus S. அப்போ வந்து பாத்தீங்கன்னா so 2S plus 1, so that S plus 1 will get cancelled. So இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் ஆன்சர் ஓகே வெதர் இட் இஸ் கரெக்டாக ஆர் நாட் நீங்கள் ட்ரை பண்ணுறது இட் இஸ் இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து எக்ஸாமில் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் ஒன்று தாங்க நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ 1/, ஸோ S plus 1. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ LTI சிஸ்டம் இஸ் இனிஷியலி அட் ரெஸ்ட் when subject to an unit step input given by the response the transfer function. ஸோ transfer function கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ transfer function வந்து பார்த்தீங்கன்னா ஸோ C of t, ஸோ C of S and C of S இருந்து பார்த்தீங்கன்னா ஸோ the transfer function வந்து C of S by R of S. R of S வந்து யூனிட் ஸ்டெப். ஓகேங்களா. ஸோ ரெஃபரன்ஸ் வந்து யூனிட் ஸ்டெப். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வில் கெட் தி ஸோ transfer function. ஸோ ஆப்ஷன் ஸோ A இஸ் கரெக்ட். ஓகேங்களா. ஓகே. ஸோ நம்ம டுடே செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வில் ஸ்டார்ட் தி நெக்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ பட் எனிஹோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேஸ்ட் ஆன் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ எதர் அவங்க ஸோ இன்புட் சொல்லி இருப்பாங்க, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இன்புட் கொடுத்துட்டு சி ஆஃப் தட் இஸ் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கேட்கலாம், இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு போல் லொகேஷன்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ கொஷின்ஸ் வந்து இல்லைன்னா ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே பேசிக். ஸோ எதுக்காக இங்கே கண்ட்ரோல் சிஸ்டம்ல பார்க்குறோம் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கூட ரிலேட் பண்றதுனால ஸோ நம்மளுக்கு பேசிக்ஸ்ல இங்கேயும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்லையுமே இதே கான்செப்ட் வந்து ரிப்பீட் ஆகலாம். ஓகேங்களா. பட் எனிஹவ் நம்மளுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம்லையுமே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரிலேட்டடா பார்க்கறதுனால ஸோ இங்கேயும் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது எல்லாமே வந்து ஸோ சிஸ்டமுடைய காம்பனன்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ், சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸோ எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் ஸோ இன்சைட் த சிஸ்டம், தட் இஸ் an LTI சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ LTI சிஸ்டமுடைய இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் என்னன்னா ஸோ அது வந்து சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட் மட்டும் தான் அப்ளிகபிள் அண்ட் சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட் அண்ட் இனிஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து
ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் டு டில் நம்மளுக்கு பிளாட் வரைக்குமே நம்மளுடைய அனாலிசிஸ் எல்லாமே பேஸ்ட் அப்பான் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் அப்பான் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், தட் இஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறதோட ஸோ யூசிங் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ யூசிங் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்ரோச். ஸோ அதாவது நம்மளுடைய அனாலிசிஸ் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ண அப்ரோச்சா இருக்கும். ஓகேங்களா? அனாலிசிஸ் அப்படிங்கிறது கால்குலேட்டிங் த ஸ்டெபிலிட்டி, கால்குலேட்டிங் டிஃப்ரெண்ட் டைம் கான்ஸ்டன்ட் ஆர் சிஸ்டம் கெயின். ஓகேங்களா? ஸோ மெனி டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் ரிலேட்டட் டு டைம் டொமைன் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ இது போக வேற ஏதாவது அப்ரோச் இருக்கா அப்படின்னா ஸோ நம்மளுக்கு செப்பரேட்டா ஒரு சாப்டர் நம்ம பார்ப்போம். தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேட் வேரியபிள் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் வேரியபிள் அப்ரோச். ஸ்டேட் வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா மல்டி இன்புட் மல்டி அவுட்புட். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அப்ரோச் இஸ் பெஸ்ட் அக்யூரேட் மெத்தட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ இது ஸ்டேட் வேரியபிள் அப்ரோச். போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் தி அபோவ்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ விச் ஒன் ஆஃப் த following approach is best suitable for an so best accurate system for the control system அப்படினு கேட்டாங்கன்னா so which one is very accurate அப்படினா நமக்கு வந்து state variable approach தான். என்ன ரீசன் அப்படினா so அது நமக்கு initial conditionsமே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். and the same time நமக்கு மல்டி இன்புட் எவ்வளவு இன்புட்ஸ் மல்டிபிள் இன்புட் கொடுக்கலாம். so மல்டிபிள் அவுட்புட்டும் நம்ம எடுத்துக்கலாம். so அது நம்ம அந்த பர்టిక్యులர் சாப்டர் வரும்போது டீடைலா பார்க்கலாம். பட் இங்க நமக்கு till என்டையர் பிளாட்ஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாமே ஸோ சிங்கிள் இன்புட்டா தான் இருக்கணும், சிங்கிள் அவுட்புட்டா தான் இருக்கணும். எல்லாமே லீனியர் அண்ட் டைம் இன்வேரியண்டா இருக்கணும். பட் ஸ்டெபிலிட்டி நம்ம கிட்ட கிடையாது, நம்ம கையில கிடையாது. ஸோ அதுக்கான டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஸோ இப்போ ஈவன் ரவுத்-ஹர்விட்ஸ் கிரைட்டீரியா போனாலுமே ஸோ அதோட கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டேபிளா இல்லையா? ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. தீஸ் ஆர் ஆல் த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் டிஃபைனிங் தி ஸோ ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ அப்போ ஸ்டெபிலிட்டி, அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல கால்குலேட் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ற ஸ்டெபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதாவது கால்குலேஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஃப்ரம் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டெபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்றது? ஓகேங்களா? என்ன மெத்தட் இது யூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் ஃபைனலா உங்களுக்கு கன்சல்டேட் பண்றேங்க. பட் அப்போ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி, ஸ்டேபிள்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல பார்க்கலாம். பட் டீடைல்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு சாப்டர் வரும்போதுமே நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ஸ்டெபிலிட்டி calculation of stability from the transfer function. So calculation of ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஃப்ரம் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் முன்னாடி ஸ்டெபிலிட்டினா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டெபிலிட்டிங்கிறத விட ஸோ ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ ஸ்டெபிலிட்டி எதோட ஸ்டெபிலிட்டினா சிஸ்டத்துடைய ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ்? ஓகேங்களா? ஸோ ஸ்டேபிள் சிஸ்டம்ஸ் ஆக்சுவலா ஸ்டெபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் சிஸ்டமா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுல நம்ம டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எதுக்காக இந்த ஸ்டெபிலிட்டி பத்தி பார்க்கணும்னா டு டிட்டர்மைன் வெதர் த சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள் ஆர் நாட். ஓகேங்களா? ஸோ டு டிட்டர்மைன் so why we want to find the stability? In order to determine the system is stable or not. Okay, so என்ன சிஸ்டம்ங்க? கண்ட்ரோல் சிஸ்டம். அது என்ன கண்ட்ரோல் சிஸ்டம்? க்ளோஸ்ட் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். control system. ஏங்க open loop control system are always stable. Open loop control system are always stable. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெபிலிட்டி கால்குலேட் பண்ணணுங்கிறது கிடையாது. பட் க்ளோஸ் லூப் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெபிலிட்டி என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகலாம். ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்ல தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஸோ ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அந்த ஸ்டெபிலிட்டி ஆக்சுவலா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ பேஸ்ட் ஆன் தி லொகேஷன் ஆஃப் போல்ஸ் in the S plane. So based on the location of poles in the S plane. See, location of poles எதங்க சொல்லுது? Location of poles is determined by so L and C components. ஓகேங்களா? ஸோ நாட் எல்என்சி ஆர் எல்என்சி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எல்என்சி மட்டுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக ரெசிஸ்டர் டெஃபினட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ காம்போனன்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்டேட் வேரியபிள் காம்போனன்ட்ஸ் ஆர் ஸ்டேட் காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா?
ஓகே, தட் இஸ் மெமரி எலிமெண்ட்ஸ். ஸோ இதை ஏன்னா இந்த காம்பனன்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ போல்ஸ் லொகேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டெபிலிட்டி சொல்லுவோம். அந்த ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஸோ நம்மளுக்கு இட் இஸ் அப்ளிகேஷன் வைஸ் அது வந்து யூஸ்ஃபுல், அதர்வைஸ் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய அனாலிசிஸ். அப்போ ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து நம்மளுக்கு லொகேஷன் ஆஃப் போல்ஸ்ங்கும் போது எஸ் பிளைன்ல ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸோ எஸ் பிளைனை நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஸோ திஸ் இஸ் சிக்மா, ஸோ ஜே ஒமேகா, ஸோ திஸ் இஸ் ரியல் பார்ட் ஆஃப் எஸ். So this is imaginary part of S. So இது குயிக்கா நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தாங்க. So this is an, so if poles are located on the so RHS அப்படின்னா so that the system is unstable. So LHS அப்படின்னா so stable. If the poles on the imaginary axis அப்படின்னா see RHS na if poles are located on, ஓகேங்களா? If poles are located on, so standard நான் சொல்லிட்டேன். If poles are located on LHS na stable, RHS na unstable, imaginary axis marginally stable. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எதை பேஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் ஆன் தி எஸ் பிளேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ அப்போ நம்ம இதெல்லாமே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெபிலிட்டி அப்படிங்கும் போதுங்க ஸோ ஸ்டெபிலிட்டியில் வந்து ஸோ பேசிக்காக வந்து 3 கிளாஸிஃபை பண்ணலாம், 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஒன் இஸ் ஸ்டேபிள், another one is marginally stable and another one is unstable. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேபிள், so second one so marginally stable, so third one unstable. Okay, so stable அப்படிங்கும் போதுங்க so location of poles, so negative real axis on the so S plane. So இங்க வந்து பாத்தீங்கன்னா so நம்மளுக்கு location of poles, so imaginary axis on the S plane, so unstable. So location of poles, positive real axis. So இது நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ் நம்ம LHS அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு RHS. ஸோ இப்போ நம்மளுக்கு அதர் நேம்ஸ் இந்த மார்ஜினலி ஸ்டேபிளுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் மார்ஜினலி ஸ்டேபிள்னா அது வெர்ஜ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா தட் பர்டிகுலர் சிஸ்டம் வந்து என்ன ஆகும்னா ஸோ தேர் மே பி அ சான்ஸ் ஆஃப் கோயிங் டு அன்ஸ்டேபிள் ஆர் ஸ்டேபிள். ஓகேங்களா? மார்ஜினலி ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ ஐடியலி அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளாங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எய்தர் அன்ஸ்டேபிள் அண்ட் ஆர் ஸ்டேபிள். ஓகேங்களா? மார்ஜினலி. ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ அதர் நேம்ஸ். வாட் ஆர் ஆல் த அதர் நேம்ஸ் அப்படின்னா ஸோ அதர் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லிமிட்டட் ஸ்டேபிள், ஸோ லிமிட்டட் ஸ்டேபிள் ஆர் ஜஸ்ட் ஸ்டேபிள் ஆர் கிரிட்டிக்கல் ஸ்டேபிள். ஸோ இதெல்லாமே எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் மார்ஜினலி ஸ்டேபிள் இந்த மாதிரி நேம்ஸ் கொடுத்தாலும் ஸோ கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதர் நேம்ஸ் ஆஃப் மார்ஜினலி ஸ்டேபிள், நாட் ஒன்லி ஃபார் திஸ் மார்ஜினலி ஸ்டேபிளுக்கான அதர் நேம்ஸ். ஓகேங்களா? லிமிட்டட் ஸ்டேபிள், ஸோ ஜஸ்ட் ஸ்டேபிள், ஸோ கிரிட்டிக்கல் ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹேவ் another 3 கிளாசிஃபிகேஷன்ஸ். அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஒன், ஸோ வில் ரைட் இன் த நெக்ஸ்ட் பேஜ். Conditionally stable. So conditionally stable system. So conditionally. Okay, so conditionally stable system. So அப்படின்னா என்னன்னாங்க ஸோ நம்மளுக்கு இப்போ இது நேம்லேயே சொல்லியிருக்காங்க என்னன்னா ஸோ கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன்ஸ் அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு சர்டன் கண்டிஷன் த சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள். அதர்வைஸ் ஸோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கணும். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா த சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள். இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா ஸோ கண்டிஷன் இஸ் பேஸ்ட் அப்பான் த வேல்யூ ஆஃப் கே.
ஸோ கேங்கிறது சிஸ்டம் கெயின். ஓகேங்களா, கேங்கிறது சிஸ்டம் கெயின். அதாவது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், ஏன்னா நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னா போல் லொகேஷனுங்கிறது டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 தான் நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ அதெல்லாமே பேசிக்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ 1 upon இப்போ s+2 into s+3 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா, ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ங்கிறது ஸோ டினாமினேட்டர் டேர்ம் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ அப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் s² + 2s + 3 which is equal to 0. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்வேஸ் இது இந்த பர்டிகுலர் போல் ஓகே. ஸோ இதே நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. நெட்ல போட்டீங்களா? ஸோ மியூட் பண்ணிக்கங்க. நேத்து 20 மட்டும் போட்டீங்களா? நீங்க மெஷின் வருதா இன்னைக்கு? ஸோ இப்போ இதே நம்ம இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம பார்ப்போமேங்க. ஸோ அதாவது s² + 2s 3sனா 5s + 6. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5s + 6. இப்போ இந்த பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஸ்டேபிள். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏன்னா போல் லொகேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா போல் லொகேஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் ஸோ s is equal to 2 and s is equal to that is s is equal to -2 and s is equal to -3. அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, whether the system is always stable? Yes, always stable. Why? Because all the poles are located on the negative real axis on the s plane. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா கண்டிஷனலி ஒரு கண்டிஷன்ஸ் இப்போ இந்த இன்ஸ்டெட் ஆஃப் 6க்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு k அப்படிங்கிற ஒரு கெயின் நம்ம கேங்கிற வேல்யூ எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும்னா அந்த பேஸ்ட் அப்பான் தட் வேல்யூ ஆஃப் k, சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி சேஞ்சஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா, அப்போ பேஸ்ட் அப்பான் தட் ரேஞ்ச் ஆஃப் k வேல்யூ த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஸ்டெபிலிட்டியோடைய ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகும். நாட் ரேஞ்ச், ஸ்டெபிலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ k வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 இருக்கும்போது ஸோ ஸ்டேபிளா இருக்கும், இதே 15 இருக்கும்போது ஸோ அன்ஸ்டேபிளா இருக்கும், 10 இருக்கும்போது மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் கேல மட்டும்தான் என்ன ஆகும், திஸ் சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ அப்போ டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the system is, so one second, exactly. Okay. So the system is conditionally stable if it is satisfied for a given range of k, for a given range of k. Okay, so if it is satisfied for a given range of k, otherwise unstable. Okay, so for example இப்போ வந்து 0 less than or equal to 3 less than or equal to 1. ஓகேங்களா, ஸோ இல்லைன்னா நம்மளுக்கு 5 less than or equal to k less than or equal to 10. இதெல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போங்க. ஜஸ்ட் நம்ம வந்து அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷனாக நான் உங்களுக்கு சொல்றேங்க. இப்போ இதே RH கிரைட்டீரியெல்லாம் வரும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ என்னென்ன சிஸ்டம் கெயின், கேங்கிறது ஏங்க சிஸ்டம் கெயின் சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த சிஸ்டம் கெயின் வந்து இப்போ நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே போகும்போது என்னென்ன அஃபெக்ட் ஸ்டெபிலிட்டி எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இங்கே என்ன நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னா கண்டிஷன். ஓகேங்களா, ஸோ இந்த கே அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. அந்த கே வேல்யூ வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும்போது மட்டும்தான் அது ஸ்டேபிளா இருக்கும். ஆக்சுவலா அது கண்டிஷனலி ஸ்டேபிள்ங்கிறது அப்படி நம்மளுக்கு ஜென்ரலாவே வந்து நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி தான். ஓகேங்களா, ஸோ ஒன்னு ஸ்டேபிளா இருக்கணும், அன்ஸ்டேபிளா இருக்கணும், இல்லைன்னா மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கணும். ஓகேங்களா, கண்டிஷனலி ஸ்டேபிள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ல சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும், அதர்வைஸ் அன்ஸ்டேபிள். ஓகேங்களா, அதனால அது என்ன சொல்றாங்கன்னா கண்டிஷனலி ஸ்டேபிள் சிஸ்டம். With respect to certain condition, the system will become stable. அதனால அது conditionally stable system அப்படி நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ஸோ கண்டிஷனலி ஸ்டேபிள்னாலும் அதுவும் ஸ்டேபிள் தான். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து அது வந்து செப்பரேட்டா வேற எந்த ஒரு
சப் கிளாசிஃபிகேஷன் கிடையாது. ஸோ இது தட் இஸ் ஆல்சோ எ ஸ்டேபிள் சிஸ்டம் பட் வித் ரெஸ்பெக்ட் டு செட்டிங் கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா எஸ். அப்போ இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிஷனே இல்லாம எல்லா வேல்யூஸ் ஆஃப் கேக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஸ்டேபிளா இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கேங்கிறது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 தான். ஏன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் கே வந்து பாத்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி சிஸ்டம் கெயின்ல நம்ம சிஸ்டம் கெயினுங்கிறதே வந்து நம்ம நெகட்டிவ் வேல்யூ யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. இப்போ ஃபார் ஆல் ரேஞ்ச் ஆஃப் கே வேல்யூ அப்படின்னா அதாவது 0 to infinite. ஸோ கே வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஜீரோல இருந்து நீங்க இன்ஃபைனைட் வரைக்கும், இன்ஃபைனைட்னா இன்ஃபைனைட் கொடுக்க மாட்டோம், லெஸ் தென் இன்ஃபைனைட், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸோ இன்ஃபைனைட். ஓகேங்களா. ஸோ மேபி லார்ஜ் வேல்யூ ஆஃப் கே ஒரு 5,000 10,000 ஒரு 1 lakh வரைக்கும் நீங்க கெயின் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே போனாலும் இந்த ஸ்டெபிலிட்டியே சேஞ்ச் ஆகல அப்படின்னா அந்த சிஸ்டம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தட் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் அப்சல்யூட் ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேங்களா. So for all range of k value the system is stable அப்படின்னா then the particular system is called as absolute stable. So absolute stable system. அதாவதுங்க the system is absolute stable if it is so satisfied for all range of k. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0 less than or equal to k less than or equal to infinite for all values of k. ஓகேங்களா. ஸோ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் கே ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ அந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருந்ததுன்னா தென் இட் இஸ் அன் அப்சல்யூட் ஸ்டேபிள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன். ஸோ தேர் இஸ் டைப் ஆஃப் ஸ்டெபிலிட்டி சப்கிளாசிஃபிகேஷன் என்னன்னா asymptotic stable. ஓகேங்களா. ஸோ asymptotic stable. ஸோ ஆக்சுவலாக என்னன்னாங்க அசிம்டோட்டிக் ஓகே நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த அசிம்டோட்டிக் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அசிம்டோட்டிக் அப்படிங்கிறது சரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லேயே வந்து அசிம்டோட்டிக் கான்செப்ட் அப்படின்னு இருக்குங்க. அது என்னங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் if there is no point zero cancellation then the system is asymptotic stable. ஸோ அப்போ போல் ஜீரோ கேன்சலேஷன்னா என்ன? ஸோ அப்போ நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ வில் எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைண்ட் த ஸோ ஈக்குவேலண்ட் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டு த ஃபாலோயிங். So C of S is equal to 1 by so S plus 1, so S plus 10, so S plus 100. So options என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா so 1 by S plus 1, 1 by S plus 1, so S plus 10, so 0.01 by S plus 1, so S plus 10. So D வந்து பார்த்தீங்கன்னா so 0.001 by so S plus 1. So ஓகேங்க. ஸோ இங்கே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லேயே நம்ம பார்த்துருக்கணும் பட் எனிஹோ ஸோ அதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஈக்குவலண்ட். ஓகேங்களா. ஸோ ஈக்குவலண்ட் அப்படி இல்லைன்னா சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆர் ரெடியூஸ்டு வெர்ஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஸோ சிம்பிளிஃபைடு ஓகேங்களா. ஸோ ஆர் ரெடியூஸ்டு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இப்போ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறத வந்து ஈக்குவலண்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே தெரியும் நம்மளுக்கு 3 எஸ்எஸ் இருந்ததுன்னா அது டெஃபினட்டா அதோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு எஸ் கியூப். ஓகேங்களா. தட் இஸ் ஸோ 3 போல் லொகேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. பட் இதே நீங்க பாருங்களா ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு 1 போல் லொகேஷன்ஸ் 2 போல் லொகேஷன்ஸ் அப்படிதான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படின்னா என்ன எலிமினேட் பண்ணியிருக்காங்க, நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் போல வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து we can neglect the poles of the transfer function if the poles are located in the very far away from the imaginary axis. என்ன ரீசன் அப்படின்னா அது வந்து insignificant pole. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம
அப்ப இங்கேயுமே நம்ம இன்சிக்னிஃபிகன்ட் போல் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணக்கப்புறம் அது நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்லெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, எலிமினேட் பண்ணலாம். ஸோ அப்போ எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா சார் எப்படி எலிமினேட் பண்ணலாம்? சி இப்போ நம்மளுக்கு வந்து 2 விதமா எலிமினேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது தெரியும் நம்மளுக்கு போல் ஜீரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா from the given C of S there is a one pole which is located at S equal to -1. So there is another pole which is located at S equal to -10. So there is another pole which is which is equal to so 100. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு எது இது வந்து போல் லொகேஷன்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் அன் இன்சிக்னிஃபிகன்ட் போல். ஓகேங்களா, ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 போல் லொகேஷன்ஸ்க்குமே வந்து டைம் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ டைம் கான்ஸ்டன்ட் இப்போ டைம் கான்ஸ்டன்ட் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஸோ திஸ் இஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு ஸோ -1 by that is negative of inverse of system time that is system உடைய போல் லொகேஷன்ஸ் டைம் கான்ஸ்டன்ட் வேணும் அப்படின்னா. ஓகேங்களா, அப்போ வந்து -1 so which is equal to 1 second. ஓகேங்களா, ஸோ இதோடைய டைம் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு 0.1 செகண்ட். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா so tau is equal to 0.01 second. ஓகேங்களா, ஸோ எதுக்காக இங்க டைம் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்றோம் அப்படின்னா see one pole location இப்போ இத ரெண்டையும் நீங்க எடுத்துக்கங்க. ஓகேங்களா, ஸோ this one and this one. ஸோ எப்பவுமே எங்க இருந்து கன்சிடர் பண்ணணும்னா that is very far away from the imaginary axis pole இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் போலையும் இந்த பர்டிகுலர் போலையும் நான் கம்பேர் பண்றேன். அப்படிங்கும்போது இது வந்து this one is insignificant pole, so this is dominant pole. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது 5 times of the greater than 5 times of time constant ஆன் பாருங்க. yes greater than 5 times அப்படின்னா then this is considered as insignificant pole. so இத நெக்லெக்ட் பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சஸ்மே நமக்கு ஆகாது. ஓகேங்களா, தட் ஈக்குவலண்டா கன்சிடர் பண்ணலாம். அதாவதுங்க so this pole உடைய டைம் கான்ஸ்டன்ட் வந்து 5 times விட கிரேட்டரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. அப்ப 5 times விட கிரேட்டரா இருந்தது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா yes this particular pole is an insignificant pole. so one second நான் சொல்றேங்க. இப்போ tau வந்து இப்போ let it be this is tau 1 so this is tau 2. but tau 1 is ஓகேங்க, so tau 1 which is equal to 5 times of tau 2 1 நீங்க செக் பண்ணுங்க. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா see tau 1 which is greater than 5 times of time constant. ஓகேங்களா, சோ அப்ப அப்படி நீங்க செக் பண்ணும்போது இப்ப 5 times of 0.01 வந்து பாத்தீங்கன்னா 0.05 தான். அப்ப 0.1 is greater. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 5 times விடவே நமக்கு என்னவா இருக்குங்க சோ கிரேட்டரா இருக்கும்போது அப்ப டெஃபினட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so this is considered as a insignificant pole. ஓகேங்களா, சோ அப்ப வந்து இத நீங்க நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்லெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, so we can neglect this. neglect this particular pole. சோ அதே மாதிரி இத ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா, சோ அதாவது இந்த பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 times ஆஃப் டைம் கான்ஸ்டன்ட் விட கிரேட்டரா இருந்தது அப்படின்னா சோ நம்ம இப்போ இத வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் கன்சிடர் பண்ணும்போது this is a dominant pole, so this is an insignificant pole. ஓகேங்களா, பை கம்பேரிங் these two. அப்ப இங்கேயும் நீங்க செக் பண்ணும்போது சோ நமக்கு நம்ம 5 times விட அதிகமா இருந்தது அப்படின்னா so then we can consider this as an so insignificant pole. வந்து இது insignificant pole நீங்க என்ன பண்ணலாம் சோ நம்ம இக்னோர் பண்ணலாம். ஓகேங்களா, சோ எலிமினேட் பண்ணலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்ப ஒன்லி என்ன போல் மட்டும் இருக்கும்னா சோ நமக்கு s equal to -1 இருக்கும். சோ அப்ப டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும் வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதாவது போல் லொகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, சரி ஓகேங்க. சோ எதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி போல் ஜீரோ கேன்சலேஷன் நீங்க பண்ணும்போது அதாவது நமக்கு இந்த மாதிரி இன்சிக்னிஃபிகன்ட் போல வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணும்போது எந்த பர்டிகுலர் ஏன்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து 2 ஃபார்ம்ல நம்ம கன்சிடர் பண்ணோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா போல் ஜீரோ ஃபார்ம், அனதர் ஒன் இஸ் இன் டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம். ஸோ எப்பவுமே நம்மளுக்குங்க இந்த மாதிரி ஒரு ஈக்குவலன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணும்போது நம்ம நெக்லெக்ட் பண்ணும்போது எந்த ஃபார்ம்ல நம்ம நெக்லெக்ட் பண்ணணும் அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மஸ்ட் பி இன் தி டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம் டு eliminate the insignificant pole. ஓகேங்களா, so the transfer function must be in time constant form to eliminate the insignificant pole. அதாவதுங்க சோ என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா the insignificant pole must be neglect only in the so time constant form. ஓகேங்க, அப்ப நமக்கு 10 so 100 இதெல்லாம் நீங்க காமன் எடுத்தீங்க அப்படின்னா so 1 plus 1 plus 1 plus அப்படிங்கும்போது so நமக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா so D will satisfy. சார் திரும்ப ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
சரி, okay. So kindly take down the second part. So let it be, this is the first part. So simple example now எடுத்துக்கங்க. ஓகேங்களா? So transfer function is equal to 1 by so s plus 1 so s plus 10. So location of poles, so s is equal to minus 1, so s is equal to so minus 10. So iduடைய time constant, so let it be, this is tau 1, so tau 1 is equal to 1 second, and this is tau 2 is equal to 0.1 second. Okay, so this particular pole is considered as dominant pole. So this particular pole is considered as insignificant pole. Between these two, so this point ரொம்ப important. என்னன்னாங்க, insignificant pole உடைய time constant which is less than or equal to so 5 times of dominant pole உடைய so time constant. அப்படின்னா then we can neglect the insignificant pole அப்படிங்கிறது. ஆக்சுவலி அப்பதான் இன்சிக்னிஃபிகன்ட் போல்ங்கிறதே நம்மளுக்கு அதை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இன்சிக்னிஃபிகன்ட் போலா இருந்ததுன்னா நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம். சரி, அப்போ சிம்பிளா சொல்லணும், நாங்க இந்த இன்சிக்னிஃபிகன்ட் போலுடைய டெஃபினிஷனா நான் இப்படியும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா நம்ம சிம்பிள் டெஃபினிஷனா நான் சொல்லியிருப்பேன். யூ கேன் டேக் டவுன் த அனதர் டெஃபினிஷன், இன்சிக்னிஃபிகன்ட். ஸோ இன்சிக்னிஃபிகன்ட் போல், இன்சிக்னிஃபிகன்ட் போல் அப்படிங்கிறது ஐஎஸ்பின்னு ஷார்ட் ஃபார்மா மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்படின்னா என்னன்னாங்க, the pole which lies in the leftmost side. ஸோ இது நம்மளுக்கு லெஃப்ட் மோஸ்ட் சைடுங்கிறது நம்ம ஆல்ரெடி எல்லாமே பார்த்துருக்கோம். பட் எந்த பர்டிகுலர் போல், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா -10, இதே -5, -4, அப்போ அந்த -4ங்கிறது இன்சிக்னிஃபிகண்டா இல்லை -2, அப்போ ஏதோ சர்டன் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி தானே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அது என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, so that is the pole which lies in the leftmost side has insignificant pole time constant. Insignificant pole, so time constant, insignificant oda pole time constant வந்து பாத்தீங்கன்னா must be less than or equal to 5 times of the dominant pole, so time constant. அப்படின்னா அந்த இன்சிக்னிஃபிகன்ட் போல வந்து பாத்தீங்கன்னா என்ன, ஆக்சுவலா என்ன क्वेश्चन இப்படி கேட்பாங்க, இது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஈக்குவலன்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? சி கொடுத்துருக்கிறது வந்து செகண்ட் ஆர்டர், ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் டு த கிவன் செகண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதாவது கொடுத்துருக்கு, அப்போ அதோடைய ஃபர்ஸ்ட் ஆர்டருடைய டைம் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்பாங்க. சரி, நீங்க ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டருடைய டைம் கான்ஸ்டன்ட் என்ன? ஸோ 2 கொஸ்டின் நம்ம இதுல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா இதுல கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ டீடைல்டாகவே நான் கொஸ்டினையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். See, find the first order, find the equivalent first order system, find the equivalent first order system to the given second order, to the given second order, and find the system time constant. ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ நம்மளுக்கு போல் விச் லைஸ் இன் தி லெஃப்ட் மோஸ்ட் சைடு ஹேஸ் இன்சிக்னிஃபிகன்ட் போல் டைம் கான்ஸ்டன்ட் மஸ்ட் பி லெஸ் தென். ஸோ இதை நம்ம இப்படியும் சொல்லலாம், ஆர் வி கேன் ஆல்சோ டேக் இட் அஸ் ஓகே. So one more, இப்போ இது இப்படி சொல்லலாமான்னு பாருங்க. So that is insignificant pole உடைய time constant is equal to
ஸோ டாமினன்ட் போல் டைம் கான்ஸ்டன்ட் பை 5. ஓகேங்களா, ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல். ஸோ சிம்பிளா உங்களுக்கு நீங்க இந்த நம்ம 5 டைம்ஸ் சார் அது 5 டைம்ஸ்ங்கிறத விட ஈக்குவேஷனை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஸோ இந்த மாதிரி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து கொடுத்துருக்க இந்த எக்ஸாம்பிளுக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணுமா நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இன்சிக்னிஃபிகன்ட் டைம் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு 0.1, ஸோ விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸோ 1/5. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா, இந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா எஸ் த கிவன் இஸ் அ இன்சிக்னிஃபிகன்ட் போல். அப்போ இதை நம்ம எலிமினேட் பண்ணலாம். இந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல, see இந்த condition satisfy பண்ணலனா we cannot take this particular pole as insignificant pole. So அப்ப அது என்ன pole? So that is not an insignificant but maybe அது dominant pole ஆ இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ இது நீங்க simplify பண்ணீங்க அப்படின்னா so 1/5 0.2. அப்போ 0.1 less than or equal to so 0.2. Yes, this condition satisfied. ஓகேங்களா, அப்போ இந்த கிவன் போல் இஸ் இன்சிக்னிஃபிகன்ட் போல். அப்போ இன்சிக்னிஃபிகன்ட் போல வந்து நம்ம என்ன பண்ணலாங்க, ஸோ நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம்ல. ஸோ டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ 1/s plus 1 ஸோ s plus 10. ஸோ 10 I am taking common, ஸோ 1/10 ஸோ 0.1 by ஸோ 1 plus so 0.1s so 1 plus s. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ எலிமினேட் பண்ணலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், எதை எலிமினேட் பண்ணணும்னா ஸோ இதுதான் நம்மளுக்கு திஸ் இஸ் அ tau is equal to 0.1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ tau is equal to 1. ஓகேங்களா, ஸோ எதோட போல் லொகேஷன் வந்து 1 செகண்ட் அப்படின்னா ஸோ இது 1.1. ஓகே, அப்போ இதுதான் நம்ம இங்கே எலிமினேட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஸோ இப்போ எலிமினேட் பண்ணும்போதுங்க ஸோ ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸோ 0.1 by so s plus 1 அப்படிங்கிறதா ஸோ நம்மளுக்கு ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இதோடைய டைம் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த டைம் கான்ஸ்டன்ட் ஃபார் திஸ்? ஸோ டைம் கான்ஸ்டன்ட் 1 plus s tau. ஸோ tau is equal to 1 second. ஓகே, ஸோ tau is equal to 1 second. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து நமக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இதுல இருந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் c of t. ஸோ c of t is equal to ஸோ 0.1 e power minus t அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா ஸோ c of t. ஸோ அது தெரியும் இல்லைங்களா, r of s is equal to 1. அப்போ நமக்கு இன்வர்ஸ் எடுக்கும் போதுங்க ஸோ 0.1 ஸோ e power minus t into u of t. அப்போ e power minus t by tau. ஸோ டவுங்கிறதுமே நம்மளுக்கு 1 செகண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த கண்டிஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு இதை நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பட் இதை எக்ஸாக்டாக நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஃபார்முலாவாகவே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நவ் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். Yes, sir. ஓகேங்க, ஸோ இப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1/s plus 1 ஸோ s plus 2. ஸோ இப்போ இது என்ன சார் இந்த s plus 2ங்கிறது இன்சிக்னிஃபிகன்ட், இதை நம்ம எலிமினேட் பண்ணலாமானா இப்படியெல்லாம் எலிமினேட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க 5 டைம்ஸ் ஆஃப் டைம் கான்ஸ்டன்ட் இருக்காது. நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா சார் அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கேட்குறாங்க, அப்போ எப்படியாவது எலிமினேட் பண்ணி தான் ஆகணும்னா we cannot reduce this particular transfer function to first order. ஓகேங்களா, ஸோ ஈக்குவலன்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் cannot be calculated for this. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்குமே நம்ம இப்போ டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சு அதில் நம்ம வந்து இந்த ஸோ தட் இஸ் ஹையர் ஆர்டர் தட் இஸ் ஹையர் வேல்யூ ஆஃப் போல் லொகேஷனை வந்து கேன்சல் பண்ணுறதுங்கிறது தட் இஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ அவங்க ஈக்குவலன்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடையாது. இப்போ ஈக்குவலன்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா, அப்படி நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே என்னன்னா ஸோ இன்சிக்னிஃபிகன்ட் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அதோடைய டைம் கான்ஸ்டன்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் டாமினன்ட் போல் டைம் கான்ஸ்டன்ட்னா மட்டும்தான் ஸோ அந்த பர்டிகுலர் இன்சிக்னிஃபிகன்ட் போல நம்ம என்ன பண்ண முடியும், நெக்லெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதர்வைஸ் வி கேனாட் நெக்லெக்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ இப்போ ஓகே ஃபைன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேங்களா, போல் ஜீரோ கேன்சலேஷன் அப்படிங்கிறது என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்றதுக்கு இன்சிக்னிஃபிகன்ட் போல எலிமினேட் பண்றது ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போல் ஜீரோ கேன்சலேஷன். ஸோ போல் ஜீரோ கேன்சலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ 1 minute. ஸோ போல் ஜீரோ கேன்சலேஷன்
ஸோ இப்போ கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ எஸ் பிளஸ் ஒன் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்டூ எஸ் பிளஸ் டூ. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாலும் ஏதாவது ஒரு போல் ஜீரோ கேன்சலேஷன் இருக்கா அப்படிங்கிறது நம்ம வெரிஃபை பண்ணும். ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஒவ்வொரு சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, so whenever the transfer function is given, we need to check whether there is a possibility of pole zero cancellation. அது எப்படி அப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரே ஒரு கான்செப்ட் தான் நம்மளுடைய சப்ஜெக்ட்ல வருங்க. இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படி, ஸோ ஏ பிளஸ் பி, ஸோ ஏ மைனஸ் பி. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபார்முலா வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் அப்படிங்கிறத ஸோ எஸ் பிளஸ் ஒன், ஸோ எஸ் மைனஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ எஸ் பிளஸ் ஒன், எஸ் மைனஸ் ஒன். ஸோ இப்போ எஸ் ஸ்கொயர் பிளஸ் எஸ் மைனஸ் எஸ், அப்போ நம்மளுக்கு மைனஸ் ஒன். அப்போ பிளஸ் எஸ் மைனஸ் எஸ் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ டெஃபினட்டாக வந்து இது கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்ல எழுதியிருக்கோம். அப்போ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருந்ததுன்னா அப்போ போல் ஜீரோ கேன்சலேஷன் இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணும். அப்படி இல்லைன்னா இப்போ இதே வந்து நம்ம உங்களுக்கு எஸ் மைனஸ் ஒன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ டெஃபினட்டா தேர் இஸ் நோ போல் ஜீரோ கேன்சலேஷன். ஓகேங்களா? ஸோ போல் ஜீரோ கேன்சலேஷன் அப்படிங்கிறது என்ன? ஸோ இப்போ எஸ் பிளஸ் ஒன் பை இன்ஸ்டெட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பதிலாக so I'm replacing with so s plus 1, so s minus 1, so s plus 2. Okay, see there is a pole and 0 which is located at plus 1, that is sorry s is equal to minus. So ipo idu vandu paanga, so s is equal to so minus 1, so s is equal to so minus 1. So this is 0 and this is pole. If both are located at the same place abdina, then we can neglect or then we can cancel out. ஓகேங்களா? இந்த pole and zeros are located at the same point or same place அப்படின்னா, so we can cancel out the pole and zero. ஓகேங்களா? so cancel out that particular pole and zero அப்படிங்கிறது. ஓகேங்களா? so actually அப்படிதானே நம்மளுக்கு இப்போ ஈவன் pole zero cancellationங்கிறதுங்க இப்போ நியூமரேட்டர்லயும் சேம் s plus 1, டினாமினேட்டர்லயும் s plus 1. so அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் நம்ம cancel out பண்ணிடலாம். ஓகேங்களா? so அதுதான் நம்மளுடைய pole zero cancellation அப்படிங்கிறது. So we can cancel out this one. அப்ப transfer function எப்படி கிடைக்கும்? So 1 by s minus 1, so s plus 2. So இது டைரக்டா அவங்க கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துட்டு கூட கேட்பாங்க. ஓகேங்களா? so இந்த மாதிரியும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. So அப்ப pole zero cancellation. அப்ப நான் ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க, இந்த ஏஸ் கொடுத்திருக்க transfer function மேபி ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க. ஓகேங்களா? so நம்மளுக்கு வந்து இந்த s ஸ்கொயர் அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளிகபிளா நீங்க செக் பண்ணுங்க. அப்ளிகபிள்னா pole zero cancellation இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன நம்ம ஓகே கம் பேக் டு திஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அசிம்ப்டோட்டிக் ஸ்டேபிள். ஸோ இஃப் தேர் இஸ் நோ போல் ஜீரோ கேன்சலேஷன், ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் ஈக்குவலண்ட். ஓகேங்களா? பட் அந்த பாயிண்ட் இங்கே சொல்ல, பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அசிம்ப்டோட்டிக் நம்ம ரூட் லோக்கஸ்லாம் வரும்போது நம்ம பார்க்கலாம் டீடைல். ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் ஹியர். சிம்பிளா என்னன்னா, ஸோ நம்மளுக்கு போல் ஜீரோ கேன்சலேஷன் இல்லை அப்படின்னா தட் பர்டிகுலர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் வந்து அசிம்ப்டோட்டிக் ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வில் கம் பேக் again and we will discuss it. So இதெல்லாமே ஸ்டெபிலிட்டிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஒரு பேசிக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ பேசிக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அதோடைய ரெஸ்பான்ஸ் என்ன, அந்த ரெஸ்பான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி கிடைக்கும், அந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து எப்படி நம்ம ஸ்டெபிலிட்டி சொல்லலாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் நோட் மட்டும் இங்கே என்ன அப்படின்னா, ஸோ நோட் பாயிண்ட். ஸோ அசிம்ப்டோட்டிக் ஸ்டேபிள் cannot be calculated for, so it cannot be unstable system. So it cannot be calculated. So it can't be calculated. So unstable system. So next வந்து பாத்தீங்கன்னா, so there is another one more concept of stability. So அது என்ன அப்படின்னா relative stability. So relative stable. ரிலேட் பண்றதுங்க. ஓகேங்களா? ஸோ ரிலேட் பண்றது அப்படின்னா ஸோ மினிமம் நம்மளுக்கு ஒரு 2 ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாவது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரிலேட்டிவ்லி அப்போ வந்து எப்படின்னா ஸோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 1, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 2. ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 2, திஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ கம்பேரிட்டிவ்லி ரிலேட்டிவ் அப்படின்னா ஸோ கம்பேரிட்டிவ்லி ஸோ ஸ்டேபிள். ஓகேங்களா? அப்போ மினிமம் வந்து பாருங்க, ஸோ வி ஹேவ் அ 2 சிஸ்டம். Okay, so system 1 and system 2. Okay, so system 1 and system 2.
So between the system 1 and system 2, system 1 is more relatively stable than system 2. ஓகேங்களா. ஸோ அப்போ கம்பேரிட்டிவ்லி, அப்போ கம்பேரிஷன். ஓகேங்களா. இது நம்ம பார்க்கலாம். இது RH கிரைட்டீரியா வரும்போது ஸோ உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இங்கே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம்னா ஜஸ்ட் வந்து ஸோ அதோடைய டெஃபினேஷன் மட்டும். ரிலேட்டிவ் அப்படின்னாவே வந்து கம்பேரிட்டிவ்லி ஸோ மினிமம் நம்மளுக்கு ஒரு 2 சிஸ்டமாவது வேணும். ஸோ அப்போ சிஸ்டம் 2 பொறுத்து சிஸ்டம் 1 ஸ்டேபிள். ஓகேங்களா. ஸோ அது எப்படி அதை ரிலேட் பண்ணி எப்படி அதை ஸ்டெபிலிட்டி கால்குலேட் பண்ணலாங்கிறது எல்லாமே ஸோ நம்மளுடைய ஸோ டிஃப்ரெண்ட் டிஸ்கஷன்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் மேக் அ நோட் ஒன்லி த கான்செப்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்க. ஸோ இதெல்லாமே நம்மளோட பேசிக்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ டைம் டொமைன் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன்ல ஸ்டெபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்றது அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஸோ கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ஸோ கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ஸ்டேபிள் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னாங்க. ஸோ ஸ்டெபிலிட்டியை வந்து டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஸ்டெபிலிட்டிக்கு தேர் ஆர் சோ மெனி மெத்தட்ஸ். பட் இங்கே ஒரு பேசிக்காக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஸோ C(s) by R(s). ஓகேங்களா. ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீக்வன்சி டொமைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைன் அப்படிங்கிறதோட நம்மளுக்கு எஸ் டொமைன். ஓகேங்களா. ஸோ இதே டைம் டொமைனில் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். தேர் இஸ் அ கான்செப்ட் கால் ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ C(t) தட் இஸ் டைம் டொமைன். ஸோ எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்தாலுமே ரெஃபரன்ஸ் R(s) வந்து 1 அப்படின்னா நம்மளுக்கு C(t)ங்கிறது ஈஸியாக கிடைச்சிடும். கரெக்ட் தானுங்க. ஏன்னா இம்பல்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு மேபி ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கூட இருக்கலாம். பட் இம்பல்ஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த is the easiest response. என்ன ரீசன் அப்படின்னா so impulse input இருக்கும்போது so response வந்து impulse response. ஓகே. அப்ப transfer function அப்படிங்கிறது s domain frequency domainல கொடுத்திருப்பாங்க. சோ இப்போ நமக்கு இப்போ ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா so transfer functionல இருந்து டிஃபைன் பண்றதுக்கான மெத்தட்ஸ் வந்து நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாமே நம்ம சோ நமக்கு ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். டைம் டொமைன்ல எப்படி நம்ம வந்து ஸ்டெபிலிட்டியை டிட்டர்மைன் பண்ணலாம் ஒரு பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். பட் இது வந்து நம்மளுக்கு நாட் பாசிபிள் ஃபார் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ s⁻5 ஸோ நம்மளுக்கு s⁻4 + s³ + சம்திங் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இதெல்லாமே ஹையர் ஆர்டர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஹையர் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ டைம் டொமைன்ல கால்குலேட் பண்றது வெரி வெரி டிஃபிகல்ட். பட் பேசிக்கா பார்க்கும்போது ஸோ டைம் டொமைன்ல நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா. சரி ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு நம்ம கன்வெர்ட் அதாவது நம்மளுக்கு ப்ரொசீட் பண்றதுக்கான ரீசனே வந்து நம்மளுடைய காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்றதுக்காக தான். பட் நம்மளுக்கு டைம் டொமைன்ல இருக்கிறத நம்ம டைம் டொமைன்லயே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ சிம்பிள் ஃபங்க்ஷன். ஸோ சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்றது டைம் டொமைன்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. சரி ஓகேங்க. இப்போ டைம் டொமைன்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா when time t tends to infinite. ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்டெபிலிட்டி இது நம்மளுடைய சிஸ்டம்லயே ஸ்டெபிலிட்டி பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. சரி நீங்க பவுண்டட் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட்டும் பவுண்டடா இருக்கணும். பவுண்டட் அப்படின்னா என்னன்னா for infinite time the amplitude must be finite. So actually இது வந்து நான் சொல்றது வந்துங்க so signals and systemல ஒரு கான்செப்ட் BIBO stable. ஓகேங்களா. ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா சாரி so BIBOS so bounded input bounded output so stable system. So இது வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் systems in the signals and systemல so ஒரு கான்செப்ட். ஓகேங்களா. so BI ஒரு சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா so out input வந்து bounded input அப்படின்னா so output also bounded output. பவுண்டட் இன்புட் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டும் பவுண்டடா இருக்கணும். நீங்க ஒரு அன்ஸ்டேபிள் இன்புட் கொடுத்துட்டு நீங்க ஸ்டேபிளா அவுட்புட் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா. இப்போ சிஸ்டத்தை வந்து ஸ்டேபிள் அப்படின்னு நீங்க அந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்கு வந்து நீங்க ஒரு பவுண்டட் இன்புட் கொடுக்குறீங்க. அவுட்புட்டையும் நீங்க டிஃபைன் அவுட்புட்டையும் பார்க்கிறோம். ஸோ அவுட்புட்டும் வந்து நம்மளுக்கு பவுண்டட் அவுட்புட் கிடைக்குது. பவுண்டட் அப்ப பவுண்டட்னா இங்க என்ன அப்படின்னா பவுண்டட் அப்படிங்கிறது சம் பவுண்டரி. ஓகேங்களா. ஸோ பவுண்ட்னா நம்மளுக்கு பவுண்டரி தட் இஸ் ஒரு லிமிட். ஓகேங்களா. அப்படின்னா என்னன்னா இங்க எதை சொல்றாங்க அப்படின்னா ஃபார் an infinite time. see ideally infinite practically a large time. ஓகேங்களா. for an infinite time amplitude ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸ்டெபிலிட்டிங்கிறது ஆம்ப்ளிடியூட் டிபெண்டன்ட். ஓகேங்களா. இட் இஸ் நாட் டைம் டிபெண்டன்ட் ஆம்ப்ளிடியூட் டிபெண்டன்ட். see time dependent வந்து see actually linear stable invertible அதெல்லாமே amplitude dependent. டைம் இன்வேரியன்ட் காசல் ஸ்டாட்டிக் இதெல்லாமே நம்மளுக்கு டைம் டிபெண்டன்ட். டோட்டலி 3 ஆம்ப்ளிடியூட் டிபெண்டன்ட் 3 டைம் டிபெண்டன்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் we have. ஓகேங்களா. ஸோ டோட்டலா 6 கிளாசிஃபிகேஷன்ஸ்.
ஓகேங்களா, லீனியர், டைம் இன்வேரியன்ட், காசல், ஸ்டாட்டிக் அண்ட் ஸ்டேபிள் அண்ட் இன்வெர்ட்டிபிள். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு வந்து என்னன்னா ஃபார் அன் இன்ஃபைனைட் டைம் the amplitude remains finite. The amplitude so remains so finite. ஆர் சம் கேசஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஜீரோ கூட ஆகலாம். ஓகேங்களா, பட் இங்க நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி பத்தி நம்ம இங்க பாக்குறோம். நம்மளுடைய கண்ட்ரோல்டு சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா see but when time t tends to infinity, c of t அப்படிங்கிறது வந்து ரெஸ்பான்ஸ், இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு நேமும் நம்ம சொல்லலாம். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் as நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, ஸோ நேச்சுரல் ரெஸ்பான்ஸ், அதர் நேம் ஆஃப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் டென்ஸ் டு ஜீரோ. ஓகேங்களா, ஸோ டைம் டென்ஸ் டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் ஃபைனைட்டா இருக்கும். நீங்க ஐடியலி வந்து இன்ஃபைனைட் கொடுக்கும்போது ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து என்ன ஆயிரும்னா ஜீரோ ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அப்படின்னா தென் த சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள். ஸோ ஸ்டேபிள் அப்படின்னு டிஃபைன் பண்றதுக்கான ஒரு சின்ன ஒரு டைம் டொமைன்லயே நம்ம ஸ்டேபிள் அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ ஸ்டெபிலிட்டி டிட்டர்மைன் பண்றதா நம்மளுடைய டாஸ்க் எங்க. ஓகேங்களா, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டாபிக் நம்ம பார்க்கறது எல்லாமே ஸ்டெபிலிட்டி. there are plenty of methods we are going to discuss in the upcoming chapters. பட் டைம் டொமைன்லயே வந்து ஒரு சிக்னல் நம்ம கொடுத்துருக்காங்க, சரி சிஸ்டத்துடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இல்லையாங்கிறது டைம் டொமைன்லயே எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டி வந்து இன்ஃபைனைட் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது டி டென்ஸ் டு இன்ஃபைனைட்டா இருக்கும்போது சிஸ்டமுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ அது நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ சிஸ்டம் உடைய ரெஸ்பான்ஸ் வந்து டி டென்ஸ் டு இன்ஃபைனைட்ல அது வந்து உங்களுக்கு கோஸ் டு ஜீரோ ஆக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து there are different examples. So let it be a first one. இப்போ டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எடுக்காமீங்க. ஓகேங்களா, ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எடுக்காம ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்தே நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ பேசிக்கா நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ 1 by so s plus 1. ஓகேங்களா, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 1 by s plus 1. ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸோ 1 by so s minus 1. ஓகேங்களா, ஸோ 1 by s plus 1. ஸோ 1 by s minus 1. ஓகே, ஸோ இது வந்து என்னங்க கொடுத்துருக்காங்க, சிஸ்டத்துடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இதெல்லாமே சிஸ்டம் உடைய, அதாவது ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா இந்த சிஸ்டம் உடைய ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் கிவன். ஸோ இப்போ நம்மளுக்கு இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்ணலாம், லொகேஷன் ஆஃப் போல்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ லொகேஷன் ஆஃப் போல், ஸோ வேர் இட் இஸ் லொகேட்டட், ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ -1 அப்படின்னா எஸ் பிளைன்ல எங்கேங்க லொகேட் ஆயிருக்கு, ஸோ எஸ் பிளைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிக்மா ஸோ ஜே ஒமேகா. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் லொகேட்டட் அட் ஹியர். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டா இது வந்து ஸ்டேபிள் சிஸ்டம் தான். ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இஃப் ஆல் த போல்ஸஸ் ஆர் லொகேட்டட் ஆன் தி நெகட்டிவ் ரியல் ஆக்சஸ் அப்படின்னு ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இங்கேயே நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம், ஸ்டேபிள் சிஸ்டம். பட் இது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அதோட லொகேஷன் ஆஃப் போல்ஸ்ல இருந்து சொல்றதுங்க. பட் நம்ம இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி பேஸ்ட் அப்பான் த டைம் டொமைன் கான்செப்ட். டைம் டொமைன் அப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை டைம் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ டைம் டொமைன் அப்போ நம்மளுக்கு என்னங்க வேணும், இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வேணும். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் மெத்தட். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்மளுக்கு லெட் இட் பி ஒரு மெத்தட் 1 அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, so let it be this is method 1 to determine the stability அப்படினா, so this is a next is a method 2 to determine the so stability. ஓகேங்களா, so அது என்ன மெத்தட் அப்படினா டைம் டொமைன்ல கன்வெர்ட் பண்ணனும். so டைம் டொமைன்ங்கிறது இது வந்து c of s by r of s which is equal to 1 by so s plus 1. so இந்த இப்ப நமக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது so லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் of c of s, sorry inverse லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் is inverse lap. And r of s is equal to 1 because of impulse response. So because r of s is equal to 1, because r of t is equal to so del of t, and impulse response calculate பண்றோம். அப்ப r of s is equal to 1. அப்போ inverse laplace transform of c of s. அப்போ 1 அப்ப inverse laplace transform of 1 by s plus 1. So இது வந்து impulse response. So impulse response is nothing but c of t. So what is c of t? c of t is 1. So 1 minute. So 1 e power minus t, so u of t. ஓகேங்களா, so இதுதான் நம்மளுடைய இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிராஃபிக்கெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ எப்படின்னா ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் t. So this is an impulse response e of t.
ஸோ இதோடைய கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியலி, ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் இஸ் இ பவர் 0 ஆகும்போதுங்க, ஸோ மேக்னிடியூட் 1 இருக்கும். ஸோ அந்த மேக்னிடியூட் வந்து எக்ஸ்போனென்ஷியலி டீகேயிங் அண்ட் ஃபைனலி இட் வில் கோஸ் டு 0. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0லேருந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ஸோ நம்மளுக்கு இந்த ஆசிலேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ லைக் திஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சிஸ்டம் உடைய நம்மளுக்கு சிஸ்டம் ரெஸ்பான்ஸ். ஸோ இதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ சிஸ்டம் ரெஸ்பான்ஸ். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ். ஸோ சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியலி டீகேயிங். ஸோ எக்ஸ்போனென்ஷியலி டீகேயிங், எக்ஸ்போனென்ஷியலி டீகேயிங். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போனென்ஷியல் டீகேயிங். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஆசிலேஷனாக சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஆசிலேஷன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன எப்படி நம்ம இதை சொல்லலாம் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன். மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ். ஸோ இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா கீப் ஆன் டிக்ரீசிங். ஸோ கீப் ஆன் டிக்ரீசிங். ஓகேங்களா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீப் ஆன் டிக்ரீசிங் and finally it will goes to 0. அப்போ நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா when t tends to infinite, so impulse response that is c of t goes to 0. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா the given system is stable system. ஓகேங்களா? so the given system is so stable system. so இது வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் 2 to identify the stability of the system. ஓகேங்களா? based on the impulse response. So based upon the impulse response. See ஒரு transfer function சிஸ்டத்துடைய transfer function கொடுத்திருக்காங்க. அந்த transfer function வந்து பாத்தீங்கன்னா டைம் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு டைம் டொமைன்ல இருந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இப்போ எக்ஸ்போனென்ஷியல் டீகேயிங். ஓகேங்களா? டீகேயிங் அப்படின்னா என்னன்னா ஸோ நம்மளுக்கு அந்த மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே ஃபைனலா என்ன ஆயிரும்னா இட் வில் கோஸ் டு 0. அப்போ 0 ஆகும்போது என்னன்னா நம்மளுக்கு ஆப்வியஸ்லி ஸோ நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ண கண்டிஷன்ஸ். வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி? when time t tends to infinite, the system response that is c of t will reach to 0. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். see எப்படின்னா இதெல்லாமே டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு ஐடென்டிஃபை த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம். சார் அதான் ஆல்ரெடி மெத்தட் 1 இருக்கு. எதுக்காக மெத்தட் 2னா there are so many observations we need to conclude. ஓகேங்களா? some observations நம்ம எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் 2மே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் that is 1 upon s minus 1 கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஸ்டெபிலிட்டி சொல்லுங்க. root lie on right of this plane, sir. ஓகேங்க. Unstable system. Unstable system. And method 2 impulse response e power t u of t. Okay. Exponentially growing. Exponentially rising or exponentially growing. Very good. So அப்போ unstable. அப்போ என்ன ரீசன்னா t tends to infiniteல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு c of t impulse response வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ நம்மளுக்கு டெஃபினட்டா நாட் ஈக்குவல் டு 0 பிகாஸ் கீப் ஆன் ரைசிங். ஓகேங்களா? ஸோ அப்போ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸோ அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ ஹிண்ட் மட்டும் நான் சொல்லிடுங்க. ஸோ நீங்கள் டீட்டெயில்டாக நம்ம கொஸ்டின் 1ல நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1/s minus 1. ஓகே. ஸோ இப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கோ. ஸோ மெத்தட் 1. ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ். ஸோ s is equal to 1. ஸோ hence the system is unstable. ஓகேங்களா? ஸோ மெத்தட் 2. ஸோ நம்மளுக்கு வந்து பாருங்க ஸோ c of s by r of s. So which is equal to so 1/s minus 1. So நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா so c of t வேணும். ஓகேங்களா? so inverse Laplace transform of c of s. so நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா so e power t u of t. so இதோடைய graphical representation that is c of t வந்து பாத்தீங்கன்னா so e power t tends to 0, e power 0 1. so from 1ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா so இப்போ நமக்கு e power 1, e power 2, e power 3 என்ன ஆகும் அப்படின்னா so this will be like this. ஓகேங்களா? ஸோ கோஸ் ஆன் இன்க்ரீசஸ். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்க்ரீசிங். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்க்ரீசிங்.
So goes on like this. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா so இது நம்மளுக்கு so magnitude of oscillation increases. ஓகேங்களா, so அப்போ magnitude of oscillation increases, so t tends to infinity ல வந்து பாத்தீங்கன்னா so c of t not equal to 0. So hence the system is unstable system. So இங்க வந்து பாத்தீங்கன்னா so right half of s plane. ஓகேங்களா, so right RHS of so s plane. So hence the system is unstable system. So இதெல்லாமே பேசிக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ இதே வந்து நம்மளுக்கு சார் இதே மெத்தட் எல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுமே அப்ளிகபிள் ஆனால் ஸோ நம்மளுக்கு ஹையர் ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா ஸோ சி ஆஃப் டிங்கிறது வந்து இப்போ நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு சிம்பிள் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ மேபி நம்மளுடைய லெபார்டரியில ஸோ நம்மளுக்கு அது நம்ம அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கும்போது அது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிபிட் பண்ணுதுன்னு நம்ம சொல்லலாம் சி ஆஃப் டி மேபி ஃபார் ஹையர் ஆர்டர். பட் மேனுவலாக நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/s⁴ + s³ ஓகேங்களா, ஸோ அதை நீங்க ட்ரா பண்ணுங்கன்னு சொன்னா நம்மளால ட்ரா பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இது நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றது எல்லாமே பேசிக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, சிம்பிள் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ 1/s+ அப்போ 1 அப்படிங்கிறது பதிலாக ஸோ 1 அதாவது ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் போல்ஸ் ஒன்லி அட் ஆரிஜின். ஓகேங்களா, இதெல்லாமே நம்மளுக்கு போல்ஸ் ஆன் தி லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலன்னா ஸோ போல்ஸ் அட் ஆரிஜின். ஸோ தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா so transfer function that is 1/s. maybe வந்து பாத்தீங்கன்னா so fourth one so transfer function வந்து multiple poles at origin. ஓகேங்களா, so நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா so multiple poles. so இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, so multiple poles and single pole. ஓகேங்க, so இப்போ 1/s இப்போ என்ன மெத்தட். so நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா first method so poles which is located at s equal to 0. so இது வந்து என்னங்க so sigma so j omega on the imaginary axis. ஓகேங்களா, ஸோ ஆன் த இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னா ஸோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு மார்ஜினலி ஸ்டேபிள். ஓகேங்களா, ஸோ அது வந்து நம்மளுக்கு மெத்தட் 1. ஓகேங்களா, ஸோ மெத்தட் 2 ஸோ சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/s. வாட் இஸ் சி ஆஃப் டி? சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஸோ இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஸோ சி ஆஃப் எஸ். ஆர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பிகாஸ் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். So r of t equal to del of t and r of s is equal to 1. So inverse Laplace transform of 1/s, so which becomes u of t. So u of t அப்படிங்கும் போதுங்க so அதோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா so this is c of t. so magnitude வந்து பாத்தீங்கன்னா so like this. ஓகேங்களா, so magnitude வந்து பாத்தீங்கன்னா so let it be this is 1, so this is t. so magnitude of oscillation வந்து பாத்தீங்கன்னா so magnitude of oscillation is like this. Okay. So இப்போ magnitude of oscillation வந்து இது எப்படி சொல்லலாம்னாங்க இன்க்ரீசிங்கும் கிடையாது டிக்ரீசிங் கிடையாது. see actually oscillation தான் இட் இஸ் நமக்கு oscillation தெரியும் இல்லைங்களா. magnitudeங்கிறது that is அதோடைய ஸ்ட்ரென்த் மேக்னிடியூட் ஆம்ப்ளிடியூட். ஓகேங்களா, ஸோ அதோடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் வந்து பாருங்க என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஸோ அது வந்து இதுதான் ஒரு ஸ்ட்ரென்த்னா அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து சஸ்டெயின்ட் ஆயிட்டே இருக்கு. அது எங்கேயுமே டிக்ரீஸ் ஆகல. டைம் போக போக அதோட ஸ்ட்ரென்த் ஓகேங்களா அதோட ஸ்ட்ரென்த்ங்கிறது அதோட ஆம்ப்ளிடியூட் வந்து பாத்தீங்கன்னா சஸ்டெயின்ட் ஆயிட்டு இருக்குன்னா அதாவது அது வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் டைம். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா திஸ் இஸ் அன் சஸ்டெயின்ட் ஆசிலேஷன். இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா சஸ்டெயின்ட் ஆகுது. எதை சஸ்டெயின்ட் ஆகுதுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆம்ப்ளிடியூட். ஏன்னா டைம் இன்க்ரீஸ் ஆக ஆம்ப்ளிடியூட் அதோட சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸோ இன்க்ரீஸோ ஆகாம ஸோ அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா சஸ்டெயின்ட் ஆகுதுங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் so magnitude of oscillation remains constant. ஓகேங்களா, இப்போ magnitude of oscillation வந்து remains constant அப்படின்னா எந்த ஒரு கேஸ்லயுமே வந்து நம்மளுக்கு magnitude of oscillation remains constant அப்படின்னா then that particular system is marginally stable system. ஓகேங்களா, so neither increasing nor சார் அப்ப நம்ம சொன்ன கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலையே. எஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணல, அப்ப ஸ்டேபிள் கிடையாது.
see condition for stability காக தான் நம்ம சொன்னோம் when time இது இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா சார் அப்ப எல்லா அப்ப நம்ம செக் பண்ணனும் ஓகேங்களா அப்ப ரெண்டு பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் so we have to check when t tends to infinite whether the response is zero ஓகேங்களா so and also is there any change in that magnitude ஓகேங்களா அப்ப magnitude of oscillation வந்து பாத்தீங்கன்னா so remains constant and not equal to zero when t tends to infinite அப்படினா then this type of system is called as marginally stable system okay the system is said to be so marginally stable so இப்ப இங்க நமக்கு வந்து imaginary axis அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் the system is marginally stable so system is marginally stable okay so next one so இப்போ 1 upon s square என்ன செக் பண்ணி சொல்லுங்க sir 2 poles at the origin sir okay impulse response வந்து t u of t sir okay ramp function so system unstable system okay அப்போ வந்து என்னன்னா repeated poles or multiple poles on the imaginary axis வந்து பாத்தீங்கன்னா it leads to unstable system ஓகேங்களா multiple poles on the imaginary axis at the same point ஓகேங்களா not a different point அது எல்லாமே நம்ம உங்களுக்கு பாயிண்ட்ஸா நான் நோட் பாயிண்டா நான் சொல்றேங்க பட் இங்க நமக்கு as per this question இங்க நான் கன்க்ளூட் பண்ணிடுறேன் so என்னன்னா see multiple poles at origin ஓகேங்களா so this is j omega so that is s is equal to 0 ஓகேங்களா so அப்போ நமக்கு so இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா சேம் லொகேஷன்ல மல்டிபிள் போல்ஸ் லொகேட் ஆயிருந்ததுன்னா ஆல்வேஸ் தட் பர்டிகுலர் சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள் ஆன் த இமேஜினரி ஆக்சிஸ் ஓகேங்களா ஸோ இமேஜினரி ஆக்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ சேம் லொகேஷன்ல 2 போல்ஸ் லொகேட் ஆயிருந்தது அப்படின்னா இந்த சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் அன்ஸ்டேபிள் ஓகேங்களா ஸோ சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்கேயே நம்ம உங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணிடலாம் ஸோ சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் ஸோ சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள் ஸோ அதாவது என்னன்னா இஃப் மல்டிபிள் போல்ஸ் ஆன் த same location multiple poles on the so same location so இது different location அப்படி கிடையாதுங்க அது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சோ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் so multiple poles on the same location அப்படினா the system is unstable so இது வந்து பாத்தீங்கன்னா so based on method 1 ஓகேங்களா so this is method 1 so next method 2 so method 2 நம்ம impulse response நீங்க calculate பண்ணீங்க அப்படினா so c of s by r of s is equal to so 1 by s square so c of t is equal to so t u of t or r of t அப்படி நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா so r of t that is ramp signal so ramp signal சொல்லக்கூடாதுங்க ramp function ஓகேங்களா இது எல்லாமே சிஸ்டத்துடைய இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஓகேங்களா ஓகே ஸோ அதோடைய ரெஸ்பான்ஸ் நீங்க டிரா பண்ணீங்க அப்படின்னா ஸோ சி ஆஃப் டி ஸோ டி ஸோ லைக் திஸ் வி வில் கெட் ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஸோ இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் வில் கெட் லைக் திஸ் ஓகேங்களா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ மேக்னிடியூட் ஆஃப் increase so hence the system is unstable see அப்ப என்னன்னா மல்டிபிள் போல்ஸ் அப்ப 2 போல்ஸ் 3 போல்ஸ் அப்ப 1 by s square s cube s power 4 s power 5 என்ன கொடுத்திருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா irrespective of how many number of poles more than one poles at same location அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா system is unstable ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா so question there is fourth one so fifth one so 5 so the transfer functions எல்லாமே நோட் பண்ணிக்கங்க ஓகேங்களா சோ ஒரு 10 minutes break எடுத்துக்குவோம் சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா சோ meanwhile இது வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகே சோ அதாவதுங்க சோ 1 upon சோ s plus 1 நம்ம பார்த்தோம் இல்லீங்களா சோ அது வந்து பாத்தீங்கன்னா சோ அது வந்து மல்டிபிள்
multiple poles on the, so that is s minus, that is, so s plus 1 whole square. Okay, so 1 by s plus 1 whole square. Multiple poles on the same location. Not s square plus 1, s plus 1 whole square. Okay. So this is fifth one. So sixth one, so transfer function is equal to 1 by, so s minus 1 whole square. So next one, so 7. Transfer function is equal to, so 1 by, so s square plus 1. Okay, so 1 by, so s square plus 1. So question number 5. Okay, so இப்போ வந்து பாத்தீங்கன்னா, so multiple poles on the left hand side. Okay, so நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, so first method, see location of poles. Okay, so இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, so s plus 1 whole square அப்படிங்கிறத, so s plus 1 into s plus 1 அப்படி நம்ம எழுதலாம். Okay, அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, so s is equal to, so minus 1 minus 1. Same location la 2 poles are located. So s is equal to, so minus 1. But anyhow, so 2 poles are whatever it is, but இதுமே வந்து நம்மளுக்கு எல்லாமே எங்கங்க இருக்கு, so left, that is left hand side தான் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, so system வந்து பாத்தீங்கன்னா, so system is stable. Okay, so this is method 1. So next வந்து பாத்தீங்கன்னா, so method 2. So this is method 1. So next வந்து பாத்தீங்கன்னா, so method 2. So method 2 என்னன்னா, impulse response calculate பண்ணும். கொடுத்திருக்க transfer functionக்கு impulse response. So impulse response, so c of t is equal to, so inverse Laplace transform of, so 1 by s plus 1 whole square. இது நம்ம methods, so inverse Laplace வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. So 1 by s square னா நமக்கு ramp உடைய, so t e power minus at அப்படி நம்ம பார்த்திருப்போம், 1 upon s plus a whole square. ஓகேங்களா. So அப்ப இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்னா, so t e power minus t, so e power minus t, so u of t. Okay, so t e power minus, so t e power minus t u of t. So இதை நம்ம வந்து draw பண்ணோம் அப்படின்னா, so this is c of t, this is t. Okay, so இது எப்படி இருக்கும்னாங்க, so that t tends to 0 னா நம்மளுக்கு 0ங்க. Okay, so t tends to 1 அப்படின்னா, so 1 e power minus 1. So some point of time க்கு increase ஆயிட்டு, so அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, so decrease ஆகும். So exponential decrease like this. So magnitude of oscillation வந்து பாத்தீங்கன்னா, so starting ல வந்து increase ஆகும், so after certain time, so it starts decreasing, and finally, so it goes to, so 0. ஓகேங்களா. So அப்ப மெயினா வந்து இப்போ இங்க சார், இப்போ magnitude of oscillation increasing-ஆ decreasing-ஆனா, so increasing initially, but finally வந்து பாத்தீங்கன்னா, so decreasing. So finally நம்மளுக்கு என்னங்கிறத நமக்கு important. ஓகேங்களா. So அப்படி இல்லைன்னா finally அது t tends to infinite-ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம what happens? So c of t goes to, so 0. Okay, so அப்படிங்கும்போது, so the given system is, so stable system. Okay, so the given system is stable. So system is stable. So next வந்து பாத்தீங்கன்னா, so the same way s minus 1 வந்து பாத்தீங்கன்னா, so definitely, so poles, so I think இதை நீங்களே solve பண்ணலாம். ஓகேங்களா. நான் ஹிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் 1, ஸோ எஸ் மைனஸ் 1. ஸோ தட் இஸ் மல்டிபிள் போல்ஸ் ஆன் தி, ஸோ எஸ் ஈக்குவல் டு 1. ஸோ சிக்மா, ஸோ ஜே ஒமேகா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு அப்படிங்கும் போதுங்க, தென் த சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள். And system is unstable. So this is method 1. So next method 2. So method 2, so c of s by r of s, which is equal to 1 by s minus 1 whole square. So impulse response, that is c of t is equal to, so inverse Laplace transform of, so 1 by s minus 1, so whole square. So இப்போ c of t நீங்க calculate பண்ணீங்க அப்படின்னா,
ஸோ டி இ பவர் ஏடி யூ ஆஃப் டி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நம்மளுக்கு 1. ஓகேங்களா. ஸோ டி இ பவர் டி யூ ஆஃப் டி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோடைய ஸோ டி ஈக்குவல் டு 0ங்கும் போது 0. ஸோ நம்மளுக்கு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு லைக் திஸ் சி ரேம் இப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ரேம் ஃபங்க்ஷனாக இன்க்ரீஸ் ஆகாது, எக்ஸ்பொனென்ஷியல் ரேம்பாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ லைக் திஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீப் ஆன் இன்க்ரீஸிங். ஓகேங்களா. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் இன்க்ரீஸிங். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் ஸோ இன்க்ரீஸிங். ஸோ இதுல இருந்து ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் சிஸ்டம். சிஸ்டம் இஸ் unstable. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே பேசிக்கான ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அதுக்கு கரஸ்பாண்டிங் ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், மேபி சம்டைம்ஸ் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கூட கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1/s ஸ்கொயர் plus 1. ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு மெத்தட் 1 போல் லொகேஷன். ஓகேங்களா. ஸோ போல் லொகேஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தட் இஸ் s ஸ்கொயர் plus 1 is equal to 0. ஏன்னா அதுல இருந்தா நம்ம போல்ஸ் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இப்போ s ஸ்கொயர் is equal to -1. ஸோ s is equal to plus or minus square root of -1. ஸோ plus or minus j or i. ஆக்சுவலாக i நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஸோ x plus jy. ஓகேங்களா. ஸோ ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். ஓகேங்களா. ஸோ எக்ஸுங்கிறது ரியல், ஸோ நம்மளுக்கு y அப்படிங்கிறது வந்து இமேஜினரி. பட் இங்கே ரியல் கிடையாதுங்க. ஓகேங்களா. ஸோ ரியல் இஸ் 0. ஓகேங்களா. ஸோ ரியல் இஸ் 0, ஒன்லி இமேஜினரி. அப்போ பிளஸ் ஜே. ஸோ ஒன் போல் இஸ் அட் பிளஸ் ஜே, அனதர் போல் இஸ் ஒன் மைனஸ் ஜே. ஓகேங்களா. ஸோ சிக்மா. ஸோ திஸ் இஸ் ஜே ஒமேகா. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 2 போல்ஸ் பட் அட் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ். ஓகேங்களா. இப்போ மல்டிபிள் போல்ஸ் ஆன் த சேம் லொகேஷன் அப்படின்னா தான் அது நாம அன்ஸ்டேபிள். ஓகேங்களா. ஸோ இப்போ இமேஜினரி அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஸோ நம்மளுக்கு இமேஜினரி ஆக்சிஸ்ல வந்து நம்மளுக்கு போல்ஸ் லொகேட் ஆயிருந்தா அது வந்து பாத்தீங்கன்னா ஸோ மார்ஜினலி ஸ்டேபிள். பட் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிபிள் போல்ஸ் அந்த சேம் லொகேஷனா இருக்கும்போது நம்மளுக்கு அது வந்து அன்ஸ்டேபிள். பட் இப்போ டிஃப்ரெண்ட் போல்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ். ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் போல்ஸ், ஏன்னா பிளஸ் ஜேங்கிறது ஒரு போல், மைனஸ் ஜேங்கிறது ஒரு போல், நாட் போத் த போல்ஸ் ஆர் சேம் போல்ஸ். ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் போல்ஸ் அட் ஸோ டிஃப்ரெண்ட் லொகேஷன். So hence the system is marginally stable. Marginally stable. So actually marginally stable வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் சி ஆஃப் டில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் த தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். அது செக் பண்ணலாங்களா. ஸோ மெத்தட் 2ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் ஸோ கான்ஸ்டன்டா இருக்கணும் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் மெத்தட் 1. So next வந்து பாத்தீங்கன்னா so method 2. So நம்ம transfer function that is c of s by r of s, so which is equal to 1 by so s square plus 1. So இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும்னா so impulse response, so that is c of t. C of t is equal to so inverse Laplace transform of 1 upon so s square plus 1. So இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குனாங்க so a by s square plus a square. ஓகேங்களா. so நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா so c of t is equal to sin t. So sin t into so u of t. ஓகேங்களா. so sin t into u of t. so இப்போ நம்ம c of t ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா so plus 1 so minus 1, this is t. so நம்மளுக்கு magnitude of oscillation எப்படி கிடைக்கும் அப்படின்னா so this is a magnitude of oscillation. ஓகேங்களா. அப்போ this is a sustained oscillations. ஓகேங்களா. so maintained வந்து பாத்தீங்கன்னா so constant amplitude is maintained constant. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா so magnitude of oscillation வந்து பாத்தீங்கன்னா so magnitude of oscillation is constant. So hence the system is marginally stable.
marginally stable. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளோட டிஃப்ரெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க, ஸோ கன்சால்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு என்ன மாதிரியான, ஸோ நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் இமேஜினரி ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ரூட்ஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், தட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்போது ஸோ நம்மளுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி கிடைச்சிருக்கு, ஸோ அதுக்கான ஸ்டெபிலிட்டி என்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது நான் உங்களுக்கு குயிக்காக ஒரு சம்மரியை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ நம்ம ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஒன் பை ஒன், ஸோ இது நீங்கள் இஃப் டைம் பர்மிட்ஸ் நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க்ஸாக கூட நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு சம்மரி எல்லாத்தையுமே நாங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கன்சால்டேட் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸோ சம்மரியை நம்ம பார்க்கலாம். ஸோ சம்மரி ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ என்னென்ன அப்படின்னாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் தனியாக எழுதிக்கலாம். ஸோ ரூட்ஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், ஸோ ஸ்டெபிலிட்டி, அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். So impulse response, that is C of t, and magnitude of oscillation. So இது வந்து FOO, frequency of oscillations அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? So frequency of oscillations. ஓகே. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன் பை எஸ். ஓகேங்களா? ஸோ இல்லைனா ஒன் பை நம்ம ஸோ எஸ் பிளஸ் ஏ ஜென்ரலைஸ்டாக நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன் பை எஸ் பிளஸ் ஏ. ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ், ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ மைனஸ் ஏ. ஸோ ரூட்ஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், ஸோ தட் இஸ் ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு, that is s plus a is equal to 0, so s is equal to minus a. So சார் இதுதானே லொகேஷன். அப்புறம் இங்கே எதுக்கு ரூட்ஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொன்னீங்கன்னா, இதாவது என்னன்னா ரியல் ரூட்ஸ், ரியல் ரூட், ஒன்லி ஒன் ரூட். ஓகேங்களா? ஸோ அது ரியலா காம்ப்ளெக்ஸா இல்லை மல்டிபிளா ரிப்பீட்டடா இல்லை இமேஜினரியா அப்படிங்கிறதுக்கான ஸோ நம்மளுக்கான இந்த ரூட்ஸ் எப்படி இருக்கு, ரியல் ரூட்ஸ், ரூட்ஸ் ஆர் ரியல். ஓகேங்களா? ஸோ ஸ்டெபிலிட்டி இஸ் ஸ்டேபிள். ஸோ ஸ்டெபிலிட்டி இஸ் ஸ்டேபிள். See what is impulse? So impulse C of t is equal to so e power minus at, so u of t. Okay, so magnitude of oscillation decreasing. So magnitude of oscillation is decreasing. Okay, so இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா so second, so 1 by so s minus a. இப்போ s is equal to a, அப்போ வந்து பாத்தீங்கன்னா so s minus a is equal to 0, so s is equal to a. So இது வந்து பாத்தீங்கன்னா so real root, so real root. பட் இங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா unstable. So அதோட ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா e power at, so u of t. மேக்னிடியூட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கான போல் லொகேஷன்ஸ், ஸோ ரூட்ஸுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட், ஸோ 1 by s, ஸோ s is equal to 0. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரியல், ஓகே, ஸோ s is equal to 0. ஓகேங்களா? ஸோ s is equal to 0 அப்படின்னா என்னன்னா ஸோ நோ ரியல் அண்ட் இமேஜினரி. ஆக்சுவலாக அப்படி சொல்ல முடியாதுங்க. ஆரிஜின் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆரிஜின். ஓகேங்களா? ஸோ ரூட்ஸ் ஆர் ஆன் தி ஆரிஜின், தட் இஸ் 0. 0ங்கிறது ஆரிஜினில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினலி ஸ்டேபிள். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து ஸோ u of t. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டன்ட். மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஒன், so 1 by s square. So s is equal to 0, so s is equal to 0. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா so multiple poles at origin. So multiple poles at origin. அப்போ unstable. So t u of t. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா so increasing. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மரியை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிஃப்த் ஒன்.
ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா, ஸோ சிங்கிள் போல் ஆன் லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் சிங்கிள் போல் ஆன் ஆரிஜின் அண்ட் மல்டிபிள் போல்ஸ் ஆன் ஆரிஜின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் போல்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ 5 and 6 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 1 by ஸோ s plus a whole square, ஸோ 1 by ஸோ s minus a whole square. So by s plus a whole square. If s is equal to minus a, so minus a. So இப்போ the roots of the characteristic equation என்னன்னா real and repeated அப்படிங்கிறதுங்க. ஓகேங்களா. So real and repeated. So roots are real and repeating. It is repeating. ஓகேங்களா. So real and repeated. So அப்போ stability வந்து பார்த்தீங்கன்னா so real and repeatedனாலும் so stable தான். ஓகேங்களா. So impulse response எப்படி நமக்கு கிடைச்சிருக்குன்னா so t e power minus at u of t. ஸோ இப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிக்ரீசிங் ஒன்லி. ஓகேங்களா. ஸோ டிக்ரீசிங் ஃபைனலி. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ். லொகேஷன் ஆஃப் போல்ஸ், ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் ரிப்பீட்டட். ஸோ ஸ்டெபிலிட்டி ஸ்டேபிள், இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் டி இன்டூ e power minus at u of t and frequency of oscillation வந்து increasing and then decreasing finally. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் so s is equal to a comma a. so இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா so real and repeated. so real and repeated. so but இங்க நம்மளுக்கு வந்து ஸ்டேபிள் கிடையாதுங்க, unstable. so இது t e power at u of t. so இங்க நம்மளுக்குங்க not finally, always. so it is increasing. so always increasing. okay. so next 7. so b by so s square plus b square. ஓகேங்களா. ஸோ b by s square minus b square. சரி இப்போ இங்கே நம்மளுக்கு இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கும் போதுங்க. ஓகேங்களா. ஸோ இது எக்ஸாம்பிளுக்காக சரி ஓகே 1 by 1 பார்ப்போம். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும் s ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வரும்போதுங்க. ஸோ வாட் இஸ் த லொகேஷன் ஆஃப் போல்ஸ். ஸோ s ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ s இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஃபைனலி பிளஸ் ஆர் மைனஸ் ஸோ JB அப்படின்னு கிடைக்கும். ஸோ அது கரெக்டாக மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் s ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ s இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இது எப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னும் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயரும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் வில் பிகம் ஜே. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் வில் பிகம் பி. ஓகேங்களா. அப்போ விச் இம்ப்ளைஸ் s இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் JB அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸோ கான்செப்ட். அப்போ எப்படின்னா that is not real, imaginary and distinct. real and repeatedங்க. so distinct அப்படின்னா different. ஓகேங்களா. so நம்மளுடைய அந்த differential equations பார்ப்போம் இல்லைங்களா. so distinct அப்படின்னா so different. ஓகேங்களா. so multiple poles நம்மளுக்கு more than one வரும்போது repeatedா distinctா அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேங்களா. ஓகே அப்போ இங்க எப்படின்னாங்க so imaginary. so roots of the characteristic equation are imaginary and distinct. distinct அப்படின்னா different. plus jங்கிறது different, minus j ஏன்னா லொகேஷனே different. different வந்து distinct. distinctனா so different தான் நம்மளுக்கு அப்படி சொல்றோம். ஓகேங்களா. ஸோ நீங்க different கூட எழுதிக்கலாம். imaginary and different. ஓகேங்களா. ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ marginally stable. marginally stable. ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு சைன் ஃபங்க்ஷன். சைனே வரணுங்கிறது கிடையாதுங்க. சம்டைம்ஸ் ஏன்னா பேஸ்ட் அப்பான் நியூமரேட்டர் ஸோ நம்மளுக்கு கொசைன் ஃபங்க்ஷன் கூட வரலாம். ஓகேங்களா. ஸோ எப்பவுமே நம்மளுக்கு சைனே வரணுங்கிறது கிடையாது. மேபி இப்போ நம்மளுக்கு ஸோ பி அப்படிங்கிறது போல எஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு காஸ் ஃபங்க்ஷன் கூட வரலாம். ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது ஸோ நம்மளுக்கு ஸோ ஆஸ் பர் திஸ் ஒன் சைன், பட் நம்மளுக்கு ஜென்ரலாக பார்க்கும்போது வந்து மேபி அது நம்ம என்ன செப்பரேட்டாகவே எழுதிக்கணும். ஓகேங்களா. திஸ் இஸ் அ சைன் ஃபங்க்ஷன் தான் இங்கே வரும். ஸோ இங்கே வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்க்கும்போதுங்க ஓகே s ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். அப்போ s இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் பி. ஓகேங்களா. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் பி. அப்போ பிளஸ் பி மைனஸ் பி. s இஸ் ஈக்குவல் டு பிளஸ் பி மைனஸ் பி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஸோ ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஸோ டிஸ்டிங்க்ட்னா டிஃப்ரெண்ட். ஒன் இஸ் அட் பிளஸ் பி, அனதர் ஒன் இஸ் மைனஸ் பி. ஸோ இங்கே ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள்னா அன்ஸ்டேபிள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு
இப்போ pole location அப்படிங்கும்போது 1 is plus b, another one is minus. அப்போ நம்மளுக்கு see 1 is left off, another one is right off. சார் இப்போ நீங்க left off மட்டும் அப்படின்னா அது நம்ம ஸ்டேபிள் நான் சொன்னோம், ரைட் ஆஃப் அப்படின்னா அன்ஸ்டேபிள். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிலிட்டி தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எனி ஒன் போல் லொகேட்டட் ஆன் ரைட் சைடு அப்படின்னாலே அது அன்ஸ்டேபிள். வெதர் ஸோ ஈவன் நம்மளுக்கு லெஃப்ட் சைட்ல போல்ஸ் லொகேட் ஆயிருந்தாலுமே, ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா, இஸ் தேர் எனி போல் ஆன் தி ரைட் சைட்? ஒன் போல் லொகேட்டட் ஆன் ரைட் சைட் அண்ட் ஆல் த ரிமைனிங் போல்ஸ் ஆன் லெஃப்ட் சைடு அப்படின்னாலும் ஸோ நம்மளுக்கு அது சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் தான். ஓகேங்களா? ஸோ அன்ஸ்டேபிலிட்டி அப்படிங்கிறது எனி ஒன் போல் ஆர் லொகேட்டட் ஆன் ரைட் சைட்னாலே அன்ஸ்டேபிள் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அது நீங்க என்ன ஃபங்க்ஷன் வருங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இது என்னங்கிறது, ஏன்னா இது நம்மளுக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் மேக்னெட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் நீங்க செக் பண்ணுங்க. ஓகேங்களா? பட் நம்மளுக்கு ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் அண்ட் அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறது மட்டும் நம்ம இங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுங்க 9. ஃபைன். ஸோ காஸ் ஃபங்க்ஷன் வர மாதிரியும் நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ், ஸோ எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஸோ பி ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஜேபி, ஸோ ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மார்ஜினலி ஸ்டேபிள், ஸோ கொசைன் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து சஸ்டெயின்டு, அதாவது கான்ஸ்டன்ட். Imaginary and distinct. சாரி இட்ஸ் நாட் ரியல், இமேஜினரி. தேங்க்யூ. ஸோ இமேஜினரி அண்ட் டிஸ்டிங்க்ட். ஓகேங்களா? ஸோ இமேஜினரி அண்ட் டிஸ்டிங்க்ட். ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்போ நமக்கு இதே மாதிரி தாங்க. ஸோ எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் அண்ட் நம்மளுக்கு வந்து அன்ஸ்டேபிள். ஸோ அது ஐ திங்க் அது நம்ம இங்கேயே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ எஸ் ஸ்கொயர், ஸோ இங்கேயே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ஓகேங்களா? ஸோ ஆர் ஸோ எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். மேபி நியூமரேட்டர்ல வந்து பி ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்திருந்தாலும் எஸ் ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாலும், பட் இட் ரிமைன்ஸ் சேம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு சிஸ்டம் உடைய ஸோ யூசஸ் வந்து நம்மளுக்கு கிடையாதுங்க. மோஸ்ட்லி இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் உங்களுக்கு நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன், பட் இது அதிகமாக கேட்டது கிடையாது. ஓகேங்களா? ஸோ 8 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்சர்வேஷனுக்கு மட்டும்தான். ஓகே. ஸோ இப்போ இங்கே இது நம்மளுக்கு கொசைன் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் 10th வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகேங்க. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ பி பை ஸோ எஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ எஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதோடைய ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஐ திங்க் லொகேஷன் ஆஃப் போல்ஸ் இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் ஃபைனலாக கால்குலேட் பண்ணீங்கன்னா, ஸோ இது வந்து டேக் இட் அஸ் அ ஹோம் ஒர்க். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நீங்கள் ஸோ take it as a homework and calculate what are all the location of poles. Directly I am giving minus a plus jb. See, minus a minus jb. Okay, so இதுதான் நமக்கு location of poles. அப்ப இதுமே வந்து பாத்தீங்கன்னா, so minus a plus jb. அப்ப வந்து இது எப்படி சொல்லலாம்னா, ரியலும் இருக்குங்க, இமேஜினரி இருக்கு. See, actually location of poles நீங்க இப்படி பார்க்கும்போது, so minus a, so this is plus jb. This is minus jb, so this is minus e. ஓகேங்களா? ஸோ அப்போ போல் லொகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நம்மளுக்கு லொகேட் ஆயிருக்கு. திஸ் இஸ் நாட் ஆன் தி ரியல், தட் இஸ் ரியல் ஆக்சிஸ், நாட் ஆன் தி இமேஜினரி ஆக்சிஸ். ஓகேங்களா? அப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, திஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போத் ரியல் அண்ட் இமேஜினரி வரும்போதுங்க, ஸோ திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டிஸ்டிங்க்ட், டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ போத் ஆர் டிஃப்ரெண்ட், ஸோ டிஸ்டிங்க்ட். பட் இதுமே நம்மளுக்கு இங்க பாருங்களேன், ஸோ இப்போ ஈவன் இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸா இருந்தாலும், போத் த போல்ஸ் ஆர் லொகேட்டட் ஆன் தி நெகட்டிவ் ஆக்சிஸ். ஓகேங்களா? ரியல் ஆக்சிஸ் கிடையாது, நெகட்டிவ்ல தான் நம்மளுக்கு LHS ஆஃப் தி எஸ் பிளேன். ஓகேங்களா? ஸோ நீங்க அப்சர்வ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் LHS ஆஃப் தி எஸ் பிளேன். ஸோ LHS ஆஃப் எஸ் பிளேன். அப்போ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஸோ ஸ்டேபிள் தான். ஓகேங்களா? ஸோ ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்க்கும்போதுங்க, ஸோ திஸ் இஸ் அ ஸ்டேபிள் சிஸ்டம். பட் இங்கே தான் நம்மளுக்கு வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், இது நீங்கள் நான் ஹோம்ஒர்க்காக நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இ பவர் மைனஸ் ஏடி. பட் ஆப்வியஸ்லி நம்ம இதுக்கு நம்ம லேப்லாஸ் எடுக்க, அதாவது இன்வெர்ஸ் லேப்லாஸ் எடுக்க தெரியும் இல்லைங்களா? ஸோ அதாவது இ பவர் மைனஸ் ஏடி சைன் பிடி இன்டூ யூ ஆஃப் டி. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, டிக்ரீசிங் மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டிக்ரீசிங்காக தான் இருக்கும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணிடுறேங்க. ஓகேங்களா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சி ஆஃப் டி, ஸோ டி. ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு சைன் ஃபங்க்ஷன் தான்.
நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லிட்டு இருக்கேன் நாங்கள் இந்த எல்லா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுமே இதுல இந்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்டையர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா. இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது தேர்ட் ஆர்டர் ஃபோர்த் ஆர்டர் அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர் உடைய பேசிக் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எக்ஸாம்ல கால்குலேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. பார்த்த உடனே வந்துங்க see what is the roots of the characteristic equation, what is the location of poles, what is the stability, what is the impulse response, what is the magnitude of oscillation. So இது எல்லாமே நீங்க பார்த்த உடனே அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பார்த்த உடனே சொல்லணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த பி ஏங்கிறதெல்லாம் ஏதாவது அவங்க ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ மேபி இப்போ இங்கே நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்லும்போது ஏ, ஸோ ஏங்கிறது ஒரு 5 10 எனி வேல்யூஸ் கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸோ பேசிக்காக இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இப்படி என்ன கொடுத்துருந்தாலுமே இதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்மளுக்கு ஒரு டேபிளாக போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து மோஸ்ட்லி இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது சஸ்டெயின் கிடையாதுங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா எக்ஸ்போனென்ஷியலி டிக்ரீசிங் வித் ரெஸ்பெக்ட் டு சைன் ஃபங்க்ஷன். ஸோ அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருங்க ஃபைனலாக ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபைனலி இட் வில் கோஸ் டு 0. So finally like this ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய magnitude of oscillation வந்து ஸோ அப்போ டிக்ரீசிங். ஸோ magnitude of oscillation is decreasing. So transfer function is given in the form of b upon s plus a whole square plus b square அப்படின்னா the location of poles are minus a plus or minus jb minus a minus that is minus a plus or minus jb standard வந்து எப்படி நீங்க எழுதிக்கலாம். so s is equal to minus a plus or minus jb okay. so two poles which are located in the LHS of S plane which are complex and distinct and stability is stable and impulse response is given as so e power minus at sin bt. and so I think இது நான் உங்களுக்கு again நான் இது வந்து s upon நான் எழுத தேவையில்லை ஓகேங்களா. so sin function and cosine function will get based upon the numerator term not based upon the denominator as it is ஓகேங்களா. ஸோ இந்த பி கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அது சைன் ஃபங்க்ஷன் வரும். இதே இந்த கான்ஸ்டன்ட் போல எஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கொசைன் ஃபங்க்ஷன் வரும். பட் ரிமைனிங் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இது எல்லாமே ஈவன் இந்த ப்ரீவியஸ் கேஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரிமைனிங் எல்லாமே நம்மளுக்கு சேமா தான் இருக்கும். ஃபங்க்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. ஸோ இமேஜினரி அண்ட் டிஸ்டிங்க்ட். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஜேபி, மார்ஜினலி ஸ்டேபிள், கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ இங்கேயும் அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ பிக்கு பதிலாக எஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அப்போ ஃபங்க்ஷன் மட்டும் தான் இங்கே சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால அது ரிப்பீட்டடாக ஸோ அது நம்ம எழுதணுங்கிறது கிடையாது. இஃப் நீடட்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ 11 ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ப்ளஸ் வந்து ப்ளஸ்ஸுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் ஸோ எஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஸோ ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதோடைய லொகேஷன் ஆஃப் போல்ஸ். ஸோ போல்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஏ பிளஸ் ஜேபி ஸோ ஏ மைனஸ் ஜேபி. ஸோ இது ஸ்டாண்டர்டாக எப்படி சொல்லணும்னா ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஏ பிளஸ் ஆர் மைனஸ் ஜேபி. So what is the roots? Roots வந்து பாத்தீங்கன்னா complex. ஏன்னா both real and imaginary. See both real and imaginary na then the roots are called as complex roots. Complex and distinct. Distinct na different locations. ஓகேங்களா. ஸோ அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸோ எஸ் பிளேன்ல நீங்க ஸோ சிக்மா ஜே ஒமேகா அப்படின்னா ஸோ திஸ் இஸ் பிளஸ் ஜே மைனஸ் ஜே அண்ட் திஸ் இஸ் ஏ அப்படின்னா ஸோ திஸ் இஸ் ஒன் போல் அண்ட் திஸ் இஸ் அனதர் போல். ஸோ போல்ஸ் ஆர் லொக்கேட்டட் அப்படிங்களா. சார் இந்த போல்ஸ் ஆர் லொக்கேட்டட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் ஜேபி அண்ட் மைனஸ் ஜேபி ஓகேங்களா. See by observing the S plane ஓகேங்களா. ஸோ the poles are located on the RHS of S plane. அப்போ RHS of S plane அப்படின்னாவே நம்ம ஃபைனலாக என்ன டிஃபைன் பண்ணலாம். ஸோ சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ இது வந்து மெத்தட் 1ல இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற கான்செப்ட். ஸோ அன்ஸ்டேபிள் சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ டீட்டெயிலாகவே எழுதிக்கிங்க அன்ஸ்டேபிள் சிஸ்டம். அப்போ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இ பவர் ஏடி ஸோ சைன் பிடி யூ ஆஃப் டி. ஸோ ஆக்சுவலாக சேம் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் தாங்க. இங்கே எக்ஸ்போனென்ஷியல் வந்து மைனஸ் இருக்குது, இங்கே வந்து எக்ஸ்போனென்ஷியலில் ப்ளஸ்ஸுங்க ஓகேங்களா. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் டெஃபினட்டாக என்னவா இருக்கும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து இன்க்ரீசிங்காக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து நம்மளுக்கு சஸ்டெயின் சைன் மட்டும் இருந்ததுன்னா சஸ்டெயின். பட் இங்கே எக்ஸ்போனென்ஷியல் இருக்கும் போதுங்க ஸோ நம்மளுக்கு இந்த ஓகேங்களா. ஸோ லைக் திஸ். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா
So we'll get like this. ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங். ஓகேங்க. So magnitude of oscillation increasing. So this is T and this is C of T. So this is increasing. அப்போ இன்க்ரீசிங்னாவே அன்ஸ்டேபிள். ஓகே, கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னது. ஓகேங்களா. டிக்ரீசிங் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ 11 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு b upon s minus a whole square. ஸோ இங்கே அதே மாதிரி தாங்க, பிக்கு பதிலாக எஸ்ன்னு இருந்தாலும் ஸோ நம்மளுக்கு சேம், ஒன்லி த ஃபங்க்ஷன் வில் சேஞ்ச். சைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு காஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 12. ஸோ 12 ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுங்க. ஓகேங்களா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அதாவது ஸ்டாண்டர்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர்ஸில் எப்படி நம்ம பார்த்தோமோ ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு பேர்ஸாக கொடுக்காம இங்கெல்லாம் ஃபங்க்ஷன்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ பி அப்பான் ஸோ எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இது மட்டும் நம்ம பார்த்தோம், அதாவது இமேஜினரி அண்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா. ஸோ பி அப்பான் எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது இமேஜினரி அண்ட் டிஸ்டிங்க்ட். ஸோ அதில் வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். தட் இஸ் பி அப்படிங்கிறதும் பார்த்தோம், எஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் b upon s square plus b square. ஏன்னா நம்மளுக்கு s ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஒரு பெரிய ரோல் கிடையாது. அது நம்மளுக்கு ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் தான். அது போத் LHS அண்ட் RHS அன்ஸ்டேபிள். ஓகேங்களா. பட் இது நம்மளுக்கு 7 அண்ட் 9 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இமேஜினரி அண்ட் டிஸ்டிங்க்ட். இப்போ இமேஜினரி அண்ட் டிஸ்டிங்க்ட் பதிலாக இமேஜினரி அண்ட் ரிப்பீட்டட் அப்படின்னு என்ன ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ அந்த அதே பிளேஸ்ல வந்து 2 போல்ஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. பிளஸ் ஆர் மைனஸ் ஜேபிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸோ அப்போ எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா whole square. அப்போ s square, not s square, location of poles s is equal to plus or minus jb, comma plus or minus jb. ஓகேங்களா. ஸோ இது எப்படி எழுதலாம்னா s square plus b square ஸோ இன்டூ s square plus b square அப்படின்னு நம்ம எழுதலாம். தட் இஸ் b upon. ஸோ இது எப்படி நம்ம சொல்லலாம்னாங்க ஸோ இந்த ஒன் ஃபங்க்ஷனில் s is equal to plus or minus jb. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கமா s is equal to plus or minus jb. அப்போ இது நீங்கள் ஸோ எஸ் பிளேனில் கன்சிடர் பண்ணும்போது ஸோ சிக்மா ஸோ ஜே ஒமேகா. ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ மல்டிபிள் போல்ஸ். ஸோ மல்டிபிள் போல்ஸ். ஸோ ப்ளஸ் ஜேபியில் வந்து 2 போல்ஸ். ஸோ நம்மளுக்கு மைனஸ் ஜேபியில் வந்து 2 போல்ஸ். இப்போ டெஃபினட்டாக இது என்னவாங்க இருக்கும், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சேம் லொகேஷனில் 2 போல்ஸ் ஆன் த இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னா டைரக்ட்லி வி கேன் சே திஸ் பர்டிகுலர் சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். Okay, so system is unstable. So system is unstable. அப்ப இது என்னங்க சொல்லலாம், imaginary and repeated. Okay, so roots of the characteristic equation அப்படிங்கும்போதுங்க so this is imaginary and repeated roots on the same location. So அதை எப்படி சொல்லலாம்னா imaginary and repeated. So அப்ப impulse response வரும்போதுங்க so I think இது impulse response நம்ம நீங்க அது so as per நம்மளுடைய simplifications அது நம்மளுக்கு நீங்க calculate பண்ணுங்க. I think directly I'm not having the result. So magnitude of oscillation wise வேணா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. so magnitude of oscillation okay. so actually impulse response calculate பண்ணலாங்க. so சொல்லுங்க பார்க்கலாம். so impulse response ஏன்னா 1 upon square அப்படின்னா t இது வந்து நம்மளுக்கு sin, அப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் எப்படின்னா so t sin bt u of t. ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்மளுக்கு டைரக்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் தானுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபங்க்ஷன் வந்து சைன், பட் அது வந்து 1 upon s ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு ஸோ டீங்கிறது ஸோ அப்போ டி சைன். அப்போ இது எப்படிங்க நம்ம மேக்னிட்யூட் ஆஃப் ஆசிலேஷன் சொல்லலாம் அப்படின்னா இது எப்படி எழுதலாம், டி இன்டூ சைன் பிடி யூ ஆஃப் டி மல்டிப்ளைடு. அப்போ டீங்கிறது ரேம்புங்க, ரேம்ப் மல்டிப்ளைடு பை ஒரு சைன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ ரேம்ப் மல்டிப்ளைட் பை சைன் ஃபங்க்ஷன் உடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்குங்க. அப்போ மேக்னிட்யூட் ஆஃப் ஆசிலேஷன் என்னங்க நம்மளுக்கு இன்க்ரீசிங். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் டைம், திஸ் இஸ் சி ஆஃப் டி. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ரேம்ப் ஆர் ஆஃப் டி. So this is sin bt u of t.
ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்குங்க ஸோ ஆர் ஆஃப் டிங்கிறது டி இன்டூ யூ ஆஃப் டி. ஸோ திஸ் இஸ் டி அண்ட் திஸ் இஸ் டி. ஸோ இங்கே நம்மளுக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன், ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் இஸ் increasing. அப்போ increasing here. Repeated roots on the same location, imaginary and repeated. Stability is unstable. So next one. So இது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு b க்கு பதிலா s ன்னு இருந்ததுன்னா sin function பதிலா நம்மளுக்கு cosine function அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ ஸோ ஒன் மோர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ எப்படின்னா மேபி அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம வந்து எப்படிங்கிறது வேணால் நான் உங்களுக்கு அது சொல்லலை, பட் அதோடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நான் சொல்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மல்டிபிள் போல்ஸ் வந்து இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்மளுக்கு மேபி இதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஸ்டாண்டர்டாக நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிங்க. மேபி அதோடைய லொக்கேஷன் ஆஃப் போல்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதாவது எப்படின்னா ஸோ ஜேபி, ஸோ திஸ் இஸ் மைனஸ் ஏ, ஸோ திஸ் இஸ் ஜேபி. மேபி அதை நம்மளே டிஃபைன் பண்ணலாம். தட் இஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, ஸோ திஸ் இஸ் மைனஸ் ஜேபி, minus a plus or minus jb. Actually இது நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? I think this is completed. Okay, so I think this is completed, minus a plus or minus jb. But okay, in addition to this வேணா இது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல வந்து இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். In addition to this there are two poles at real axis. ஓகேங்களா? So in addition to this இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். So அப்போ s is equal to minus a comma minus a. ஸோ அப்போ நம்மளுக்கு 4 + 2 6 போல்ஸ் நம்மளுக்கு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு இது எப்படி சொல்லலாம்னா ரிப்பீட்டட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியல் அண்ட் ரிப்பீட்டட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஸோ காம்ப்ளெக்ஸ், ரியல் அண்ட் ரிப்பீட்டட். ஸோ ரியல் அண்ட் ரிப்பீட்டட், இது காம்ப்ளெக்ஸ் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஸோ இப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஆட் ஆன் ஆனாலும் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டிஸ்டிங்க்ட், ரியல் அண்ட் ரிப்பீட்டட் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ செப்பரேட்டா ரியல் அண்ட் ரிப்பீட்டடும் நம்ம பார்த்துருப்போம், காம்ப்ளெக்ஸ் அண்ட் டிஸ்டிங்க்டும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளெக்ஸ் அண்ட் டிஸ்டிங்க்ட், அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகேங்களா? ஸோ ரியல் அண்ட் ரிப்பீட்டட் இது எல்லாமே நம்மளுக்கு எல்ஹெச்எஸ்ல இருக்கு. அப்போ ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டேபிள் ஒன்லி. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேபிள். பட் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கால்குலேட் பண்ணிலாம் சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த லொகேஷன் ஆஃப் போல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஸ்டெபிலிட்டி கேட்டாலுமே நம்ம ஆன்சர் பண்ணும். டெஃபினட்டா இது மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் வந்து ஸ்டேபிளா இருந்ததுன்னா ஸோ நம்மளுக்கு டிக்ரீசிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் நம்மளுக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அப்போ எந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டும் எந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி கேட்கலாம், இல்லைன்னா ரூட்ஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸ்டெபிலிட்டி கேட்கலாம், இல்லைன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஸோ ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கான ஸோ டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதை வந்து ஒரு சம்மரியா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பட் இதுல ஒரு ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் என்னன்னா நம்மளுக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸும் இந்த நம்மளுக்கு ரூட்ஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நீங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டா கிடைக்குதுங்க. அது ஒரு ஒன் மோர் நோட் பாயிண்டா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் நோட்டா நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான், பட் சம் அப்சர்வேஷன் ஃப்ரம் ஹியர். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா from the location of poles, that is roots of the characteristic equation. So an impulse response. So impulse response அப்படிங்கிறதுங்க so C of t. So first one, ஸோ ஆல்ரெடி நீங்க சம்மரி ஆல்ரெடி நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரியலா இருக்கு, ரியல் போல்ஸ். ஓகேங்களா? ஸோ ரியல் மட்டும், ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஸோ ரியல் இல்லைன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்னா வெறும் ரியல் மட்டுங்க. ஓகேங்களா? ஸோ அது டிஸ்டிங் ஒன்லி சிங்கிள் போல்ஸ், தட் இஸ் ரியல் போல். ஓகேங்களா? தட் இஸ் ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ. ஓகேங்களா? எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ மைனஸ் இ. இந்த ரியல் மட்டும் அப்படிங்கும்போது இது எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏவும் இருக்கலாம், ஆர் எஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஏவும் இருக்கலாம். ஓகே? ஸோ சிங்கிள் போல், ஸோ விச் இஸ் ரியல்.
which may be located at s equal to minus. ஏன்னா ரியல் மட்டும் நீங்க சொல்றீங்கன்னு வைங்களா, இது ரெண்டுமே ரியல் தான். s equal to minus a no pole, இது வந்து location of pole is either minus a or plus a. Okay, so single pole which is real, which is located either at minus a or at plus a. அப்படின்னா இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மா தான் இருக்கும். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் இது ஒரு ஸ்டாண்டர்டான அப்சர்வேஷன். அந்த எக்ஸ்போனென்ஷியல் அப்படிங்கிறது இ பவர் பிளஸ் ஆர் மைனஸ் ஏடி யூ ஆஃப் டி, அதாவது எய்தர் பிளஸ் ஏ ஆர் மைனஸ் ஏ. அப்போ இதோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். ஸோ அப்போ நம்மளுக்கு சைன் ஃபார்ம் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, சைன் ஃபங்க்ஷனோ இல்லை ரேம்போ அப்படி வரதுக்கு வாய்ப்பே இல்லை, எக்ஸ்போனென்ஷியல். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு அப்சர்வேஷன். சி இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷனுக்காக தான். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு சில ஹிண்ட் நம்மளுக்கு தேவைப்படலாம். சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிண்ட் பேஸ் பண்ணியும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, அதெல்லாமே நான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நான் சொல்றேங்க, பட் இது ஒரு அப்சர்வேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ செகண்ட் ஓகே சிங்கிள் போல். ஸோ அப்போ இங்க மல்டிபிள் போல். ஓகேங்களா, ஸோ மல்டிபிள் போல். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் போல். ஸோ மல்டிபிள் போல் வந்து ரியலா இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ ரியல். அப்போ கண்டிப்பா அது ரியல்னா நம்மளுக்கு அது ரிப்பீட்டடா இல்லையான்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா, ஸோ ரியல் அண்ட் ரிப்பீட்டட். So real and repeated அப்படினா என்னன்னா, so s is equal to so minus a comma minus a, இது ஒரு செட்டுங்க. அப்படி இல்லைன்னா s is equal to plus a comma plus a, so இது ஒரு செட். ஓகேங்களா, so either அந்த மல்டிபிள் போல் அப்படிங்கிறது ரியல் அண்ட் ரிப்பீட்டட். ஓகேங்களா, மல்டிபிள்னா இங்க 2 போல்ஸ் எடுத்திருக்கும். ஓகேங்களா, so இங்க வந்து 3 போல்ஸ் கிடையாது. மல்டிபிள் அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, so 2 போல்ஸ். ஓகேங்களா, ஸோ மல்டிபிள் அப்படிங்கிறது ஸோ இட் டிஃபைன்ஸ் 2 போல்ஸ். ஸோ அந்த 2 போல்ஸுமே வந்து ரியல் அண்ட் ரிப்பீட்டட். ஸோ இப்போ இதோட ஃபார்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ இதோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டி இன்டூ எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். ஸோ டி இன்டூ எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் அப்படிங்கிறது ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் இ பவர் பிளஸ் ஆர் மைனஸ் ஏடி யூ ஆஃப் டி. அப்போ டி மல்டிப்ளைட் பை ஸோ இ பிளஸ் ஆர் மைனஸ் ஏடி யூ ஆஃப் டி. அந்த பிளஸ் எங்க வரணும் மைனஸ் எங்க வரணும் அப்படிங்கிறது பேஸ்ட் அப்பான் த லொகேஷன் ஆஃப் போல்ஸ். ஓகேங்களா, பட் ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரியல் அண்ட் ரிப்பீட்டடா இருந்ததுன்னா ஸோ நம்மளுக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து டி மல்டிப்ளைட் பை எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மா தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டுங்க, இதெல்லாமே வந்து பேஸ்ட் அப்பான் த சிங்கிள் போல்ஸ் அண்ட் மல்டிபிள் போல்ஸ் விச் இஸ் ரியல். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமேஜினரி. ஓகேங்களா, ஸோ இமேஜினரி. அப்போ சிங்கிள் போல் இமேஜினரி, சிங்கிள் போல் ஸோ இமேஜினரி. ஸோ இமேஜினரி அப்படிங்கும் போதுங்க ஸோ டெஃபினட்டா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் வந்து பிளஸ் ஜேல இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதாவது பிளஸ் ஜேபியா இருக்கலாம், ஆர் எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜேபியா இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இமேஜினரி அதாவது சிங்கிள் போல் ஸோ விச் இஸ் இமேஜினரி, அதாவது ஒன்லி ஒன் போல். அது வந்து எங்க இருக்கலாம்னா எய்தர் பிளஸ் ஜேல இருக்கலாம் ஆர் மைனஸ் ஜேபி. பிங்கிறது சம் கான்ஸ்டன்ட். ஸோ அதோடைய இம்பல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைன் ஃபங்க்ஷனா இருக்கலாம் அல்லது கொசைன் ஃபங்க்ஷனா இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம அது இந்த சைன் ஆர் கொசைன்ங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், விச் இஸ் பேஸ்ட் ஆன் தி நியூமரேட்டர் ஃபார்ம், தட் இஸ் நியூமரேட்டர் டேர்ம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். ஸோ இப்போ இமேஜினரி தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே இப்போ இதே ஃபார்ம்லேயே நம்ம போவோம். மல்டிபிள் போல்ஸ், அப்போ இமேஜினரி அண்ட் ரிப்பீட்டட். ஓகேங்களா, அப்போ மல்டிபிள் போல். ஸோ மல்டிபிள் போல்ஸ் so which are imaginary. அப்ப டெஃபினட்டா மல்டிபிள்னா அது எப்படி ரிப்பீட்டா டிஸ்டிங்க்டா அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஓகே some imaginary and repeated. So imaginary and repeated அப்படினா என்னன்னாங்க, so s is equal to okay 1 minute, imaginary and repeated. சாரிங்க, one small change. என்ன அப்படின்னா இது வந்து சிங்கிள் போல் கிடையாதுங்க. ஏன்னா சிங்கிள் போல்ல நம்மளுக்கு சைன் அண்ட் காஸ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து இது பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து இது நம்மளுக்கு சிங்கிள் போல் கிடையாது. அப்போ இங்கேயும் மல்டிபிள் போல்ஸ் தான். ஸோ சிங்கிள் போல் வந்து இமேஜினரியா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு எது மட்டும் தான் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒன்லி வி ஹவ் டிஸ்கஸ்ட் த போல்ஸ் அட் ஆரிஜின் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு அது இமேஜினரி கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ இதுவும் மல்டிபிள் போல்ஸாவே நீங்க எடுத்துக்கோங்க. மல்டிபிள் போல்ஸ் அப்போ which are imaginary and distinct. Okay, so imaginary and so distinct.
அப்படின்னா ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஜேபி ஓகேங்களா. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஜேபினா தான் நம்மளுக்கு சைன். ஏன்னா அப்சர்வேஷன் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அதோட அப்சர்வேஷன் தான் ஓகேங்களா. ஸோ இங்கே மல்டிபிள் போல்ஸ் இமேஜினரி அண்ட் ரிப்பீட்டட். ஸோ இமேஜினரி அண்ட் ரிப்பீட்டட் அப்படின்னா அப்போ imaginary and repeated, multiple poles only imaginary and repeated. So அப்போ அதில் ஏதாவது நம்ம பார்த்தோமான்னு பாருங்க. imaginary and repeated. Imaginary and repeated. So this one. So plus or minus JB. So plus or minus JB. Same location வந்து பாத்தீங்க. So 2 poles. So plus or minus JB, plus or minus JB. Comma plus or minus JB. So அப்போ அது என்ன சொல்றாங்க? So t multiplied by sin function. Sin or so cosine function. ஓகேங்களா. So multiple poles and repeated. So nextங்க. So complex. So roots வந்து பாத்தீங்க. So complex. So complex and distinct. So complex and distinct அப்படின்னு என்னன்னா so poles வந்து பாத்தீங்க. So minus a plus jb. ஓகேங்களா. So complex and distinct. So plus jb minus jb maybe இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. So s is equal to minus a plus jb. So minus a minus jb. So இங்கே ஒரு pole. So complex and distinct. ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ரியல் ப்ளஸ் இமேஜினரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ இல்லைங்க. ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ எக்ஸ்போனென்ஷியல் மல்டிப்ளைட் பை சைன் ஃபங்க்ஷன் ஆர் கொசைன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 6th ஒன். ஸோ காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரிப்பீட்டட். ஸோ காம்ப்ளெக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிப்பீட்டட். ஓகேங்களா. ஸோ காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரிப்பீட்டட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன நீங்கள் பாருங்க. ஸோ டி மல்டிப்ளைட் பை ஸோ எக்ஸ்போனென்ஷியல் இன்டூ ஸோ சைன் ஆர் கொசைன் ஃபங்க்ஷன். ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா சில கொஷின்ஸில் வந்துங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ரூட்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணி அதுக்கு இன்வர்ஸ் எடுக்க சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு மினிமம் ஒரு 3 to 4 minutes எடுத்துக்கும். பட் அது நீங்க வந்து அந்த பர்டிகுலர் ரூட்ஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணி ஸோ அதுக்கு இன்வர்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக ஸோ இது எதுக்காகனா இது ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா. ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரிப்பீட்டடா இருந்ததுன்னா ஸோ அப்போ நம்மளுடைய இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் உடைய ஃபார்ம் எப்படி இருக்கும்னா ஒரு டி இருக்கும், ஒரு எக்ஸ்போனென்ஷியல் கேஸ் இருக்கும், ஒரு சைன் அண்ட் கொசைன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இது ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன். சம் எக்ஸாமுக்கு வந்து டைரக்டா வந்து நம்ம இதை அந்த அப்சர்வேஷன்ல இருந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அந்த எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது நான் கொஸ்டின் பேஸ் பண்ணி நான் சொல்றேன். பட் இது ஒரு அப்சர்வேஷனா நோட் பண்ணிங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த அப்சர்வேஷன் இஸ் நாட் எனிதிங் நியூ. வாட் எவர் வி ஹவ் டிஸ்கஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கன்சல்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ பை திஸ் வி ஆர் கன்க்ளூடிங் தி டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் உடைய ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் இன் டைம் டொமைன். ஓகேங்களா. ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் ஒரு டைம் டொமைன் பேஸ் பண்ணி அதாவது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்ல இருந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா. மெயினா நம்ம ஸ்டெபிலிட்டிக்காக தான் நம்ம இங்க இந்த பர்டிகுலர் சம்மரியில வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டெபிலிட்டி தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு மார்ஜினலி ஸ்டேபிளா அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ எய்தர் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா லொகேஷன் ஆஃப் போல்ஸ் ஆர் ரூட்ஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இல்லைன்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு கூட ஸ்டெபிலிட்டி கேட்கலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்கன்னா the impulse response of the control system is given by e power minus t sin phi t u of t, then the stability of the system is stable, marginally stable, unstable. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ அது கொடுத்துருக்க இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தட் இஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து லொகேஷன் ஆஃப் போல்ஸை கண்டுபிடிச்சு அதுல ரைட் சைடா லெஃப்ட் சைடாங்கிறது ஐடென்டிஃபை பண்ணக்கு அப்புறம் தான் அது ஸ்டெபிலிட்டி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு தட் இஸ் லென்தி ப்ரொசீஜர். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஸோ அது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். ஸோ கொசைன் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அது மார்ஜினலி ஸ்டேபிள். ஓகேங்களா. அப்போ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஸ்டெபிலிட்டி கேட்டாலும் we should be in the position to answer directly, not based upon the only location of poles and roots. ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஸோ நோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பை this concept is completed. So based on this or 1 or 2 questions solve பண்ணிட்டு so session wind up பண்ணலாம். ஓகேங்களா. So take down the question number 1. So நான் இந்த ஃபைனல் அப்சர்வேஷன் உங்களுக்கு கொடுத்தனாங்க. இந்த அப்சர்வேஷன்ல இருந்து தான் ரிப்பீட்டடா நிறைய क्वेश्चंस கேக்குறாங்க. ஓகேங்களா. அதாவது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்க்கும் அது கரஸ்பாண்டிங் ரூட்ஸ்க்குள்ள ரிலேஷன். ஓகேங்களா.
Okay, fine. Okay, so question number 1. So find the system time constant and frequency of oscillation for the given system transfer function. That is, so transfer function is given by 1 by, so s square plus s plus 1. Comment on the stability of the system. Okay, so very very important question. So listen பண்ணுங்க. So நான் இந்த டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. So I will explain this. So solution. So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா டவ். ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் அதுதான் நம்மளுக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்ல வந்து ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் என்னங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணோம். கரெக்டுங்களா? ஸோ திஸ் இஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ். அதாவது ஸ்ட்ரென்த் மேக்னிடியூட் அப்படிங்கிறது நத்திங் பட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஆசிலேஷன் வெதர் இட் இஸ் டிக்ரீசிங் ஆர் இன்க்ரீசிங் ஆர் இட் மெயின்டைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. இந்த ஃப்ரீக்வன்சி அதாவது என்னன்னா அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிலேஷனுடைய ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா இது வந்து பிளஸ் ஜேபி, இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜேபி. ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ திஸ் இஸ் சி ஆஃப் டி அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ஸோ திஸ் பி அப்படிங்கிறதா நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். ஓகேங்களா? அந்த ஆசிலேஷனுடைய ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா சார்? அது வந்து மேக்னிடியூட் தானே, ஏன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அது வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன் வரும்போதுங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு இந்த பி அப்படிங்கிற டேர்ம் தான் நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பி அப்படிங்கிறதா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பி இஸ் கிவன் பை ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் நாட் பிளஸ் ஜேபி. ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெர்ட்ஸ், தட் இஸ் ரியல் வேல்யூ நாட் இமேஜினரி வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் இஸ் கிவன் பை பி. ஆக்சுவலா இதுக்கு இன்னொரு நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் கிவன் பை ஒமேகா என். ஓகேங்களா? ஸோ ஒமேகா என். ஸோ அதாவது எப்படின்னா ஸோ நம்மளுக்கு சஸ்டைன்ட் ஆசிலேஷனாக இருக்கும்போது ஸோ நம்மளுக்கு அப்போ இது வந்து இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாசிபிள் ஒன்லி ஃபார் தி சஸ்டைன்ட் ஆசிலேஷன்ஸ். ஏன்னா டிக்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு அந்த பிங்கிறது கான்ஸ்டன்டா நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸ் கீப் ஆன் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பட் வி கேனாட் டிஃபைன் வாட் இஸ் த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்னங்கிறது அந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு என்னங்கிறது நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம எதை சொன்னோம் அப்படின்னா சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட் இது நம்ம பார்க்கலைங்க. பட் இதை நம்ம வந்து டிஃபைன் பண்ணல. பட் இங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வாட் இஸ் கால்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இஸ் given by the imaginary term of the roots of the characteristic equation. Imaginary term. ஓகேங்களா? ஸோ roots of the characteristic equation imaginary term இருந்ததுன்னா ஸோ அப்போ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இஸ் நாட் பாசிபிள் ஃபார் த சிஸ்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் which has only real poles. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இமேஜினரி போல்ஸ் இருந்தா இமேஜினரியில வந்து நம்மளுக்கு போல்ஸ் லொக்கேட்டடா இருந்தா மட்டும்தான் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இஸ் பாசிபிள். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட்ங்கிறது ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட். So system time constant. For example, if the poles are located at here, s is equal to -1. What is the system time constant? So tau is equal to negative of inverse of magnitude of not magnitude, the negative of inverse of system pole location. Okay, so -1. So at which the magnitude of the transfer function goes to infinite. Okay, magnitude of transfer function, not this magnitude. So the definition already நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இது வந்து 1 செகண்ட். இப்போ நம்மளுக்கு அப்போ ரியல் ஆக்சிஸ் ரியல் வேல்யூ தட் இஸ் நம்மளுக்கு ஸோ ரியல் ஆக்சிஸ்ல வந்து இருக்கிறது கால்குலேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட் கொடுக்கும். இமேஜினரி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். சரி, அப்போ ஸோ இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அப்படின்னா சரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரூட்ஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஸோ நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஏ பிளஸ் ஆர் மைனஸ் ஜேபின்னு கொடுத்துருந்தாங்கன்னா
ஸோ இந்த ரியல் ரூட்ஸ், ஸோ இதில் வந்து இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளெக்ஸ், ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கும்போது நம்ம இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா ரியல் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம், ரியல் அண்ட் இமேஜினரி. ஸோ ரியல் காம்ப்ளெக்ஸ் மேபி இப்போ ரியல் மட்டும் இருந்ததுன்னா நோ இஷ்யூ, இமேஜினரி மட்டும் இருந்தாலும் நோ இஷ்யூ. காம்ப்ளெக்ஸ்னா ரியல் அண்ட் இமேஜினரி. ஓகேங்களா? அப்போ இந்த ரியல் அப்படிங்கிறது ரியல் ரூட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரியல் ரூட்ஸ் கிவ்ஸ் தி சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட். So real roots will gives the system time constant. What is that system time constant? Tau. Tau, how to identify this tau? Negative of inverse of that particular pole location. So what is imaginary? So imaginary வந்து பாத்தீங்கன்னா so நம்மளுக்குங்க so okay imaginary அப்படிங்கும்போது so plus or minus jb. ஓகேங்களா? so அந்த b அப்படிங்கிறதா நம்மளுக்குங்க so நம்மளுக்கு frequency of oscillation. So frequency of oscillations. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷனுங்கிறது எஃப்என் கிடையாதுங்க, ஒமேகா என். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னன்னா ஒமேகா என். ஒமேகா அப்படின்னாலே அதோட யூனிட் என்ன அப்படின்னா ஸோ திஸ் இஸ் ரேடியன் பர் செகண்ட், நாட் ஹெர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நாட் ஹெர்ட்ஸ். இந்த ஆக்சுவலாக ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம்னா ஒமேகா வேல்யூல தான் டிஃபைன் பண்ணுவோம். ஒமேகானாவே நம்மளுக்கு ரேடியன் பர் செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே எதுக்காக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னா ஸோ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். சி சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஒன்லி இமேஜினரி மட்டும் இருந்ததுன்னா ஒமேகா என் மட்டும் தான் இருக்கும், சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட் நாட் பாசிபிள், நாட் அன்டிஃபைன். ஒன்லி ரியல் மட்டும் இருந்ததுன்னா ஒமேகா என் இஸ் நாட் டிஃபைன்ட். போத் ரியல் அண்ட் இமேஜினரி இருந்ததுன்னா சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட்டும் கால்குலேட் பண்ணலாம், ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸும் கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும்னா கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் given by s square plus s plus 1 is equal to 0. Okay, so this is a characteristic equation. So roots of the characteristic equation. So roots of the characteristic equation அப்படிங்கிறதுங்க so denominator of transfer function which is equal to 0 அப்படின்னா so அதுதான் characteristic equation. அதெல்லாமே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பேசிக்ஸ்லி. இப்போ roots of the characteristic equation கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா so I think இது நீங்க மைனஸ் பி plus or minus square root of b square minus 4ac by 2a. so இந்த ஃபார்முலா கூட நீங்க டைரக்டா யூஸ் பண்ணலாம் for calculating the roots. ஓகேங்களா? ஸோ நான் டைரக்டாக நான் சொல்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் ஒன் டேக் இட் அஸ் அ எக்ஸசைஸ். ஸோ ரூட்ஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் கிவன் அஸ் ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு -1/2 plus or minus j √3/2 will get. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ். ரூட்ஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் gives the location of poles. Pole location of poles. ஸோ அப்போ poles are located. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நான் டிஃபைன் பண்ணுறேங்க. So this is sigma, this is j omega. So let it be this is -1/2 and this is so j plus j √3/2. So this is minus j √3/2. So where the pole is located abdina? So here and here. Okay, so there are complex roots and distinct. Both are not repeated. Okay, so distinct, complex and distinct. So அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டெபிலிட்டியும் அவன் கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ வி நீட் டு கால்குலேட் சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட். சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுங்க நெகட்டிவ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் தட் ரியல் வேல்யூ. சி நமக்கு இந்த டோட்டலாக நம்மளுக்கு இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரியல் வேல்யூஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் ரூட்ல ரியல் தான் நம்மளுக்கு சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ரியல் வேல்யூஸ்ல இருந்து தான் ஸோ ரியல் இருந்து தான் வந்து நம்ம ஸோ ரியல் இருந்து எப்படிங்க சார் கால்குலேட் பண்ணலாம்? நெகட்டிவ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ரியல் வேல்யூ. ஓகேங்களா? சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட் கிவன் பை இப்போ நெகட்டிவ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. அப்போ மைனஸ் அப்போ tau is equal to அப்போ 2 செகண்ட்ங்கிறதா நம்மளுக்கு ஆன்சர். ஸோ tau is equal to 2 செகண்ட். மேபி இப்போ இதே வந்து நம்மளுக்கு ரைட் சைட்ல இருந்தது அப்படின்னா அப்போ சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு நெகட்டிவ்ல வரும் டைம் கான்ஸ்டன்ட், பட் நெகட்டிவ்ல டைம் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? -2 நோ மீனிங்லெஸ். ஓகேங்களா? -2 செகண்ட்ங்கிறது மீனிங்லெஸ். அப்போ வந்து அன்டிஃபைன்ட். ஓகேங்களா? tau அப்படிங்கிறது எப்பவுமே ஸோ பாசிட்டிவ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது நம்மளுக்கு இந்த பிளஸ் ஜே பி அதாவது இந்த √3/2 அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே ஒமேகா என், தட் இஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி ரூட்ஸ் வில் கிவ் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். ஆர் நேச்சுரல் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷனும் கேட்பாங்க, இல்லைன்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்.
சார் அப்போ வேற ஏதாவது ஃப்ரீக்வன்சி இருக்கானா தேர் இஸ் another frequency called damped frequency. அதை நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் கால்ட் damped frequency? ஒமேகா டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ஒமேகா என் அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம டேம்ப்டு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து யூனிட் வந்து ரேடியன் பர் செகண்ட். ஸோ அப்போ அது என்ன அப்படின்னா ஒமேகா என் இஸ் ஈக்குவல் டு √3/2 ஸோ ரேடியன் பர் செகண்ட். ஓகேங்களா? ஸோ we have calculated the frequency of oscillation, we have calculated the system time constant, and what is the stability? Stability வந்து நம்ம ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணணுங்கிறது இல்லை, இங்கே டைரக்டாகவே நம்ம சொல்லலாம். ஸோ பை அப்சர்விங் திஸ், ஸோ ஆல் த போல்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் தி left hand side of the S plane, and hence the system is stable. The system is stable. Okay. So by this question has been completed. Okay. So find the system time constant, so frequency of oscillation and stability. Okay. So kindly take down the homework question. Okay. So idu neenga homework try pannunga. So question number 2. The same question வந்து பாத்தீங்கன்னா அதே கொஸ்டின் தான், பட் அது வந்து நான் செகண்டா நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுக்கலீங்க. ஸோ அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ தே ஹவ் கிவன் தி எலக்ட்ரிக் சர்க்யூட் லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் C of S and this is R of S and this is 1 Henry and this is 1 Farad. அப்போ இதுல இருந்து நீங்க என்ன கால்குலேட் பண்ணலாம்? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணலாங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து என்ன கால்குலேட் பண்ணலாம்? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து லொகேஷன் ஆஃப் போல்ஸ். ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ். ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரியல் அண்ட் இமேஜினரி. ஸோ இமேஜினரி மேபி இல்லைன்னா நம்மளுக்கு அன்டிஃபைன், டோன்ட் வரி அபவுட் இட். ஓகேங்களா? ஸோ இமேஜினரி. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஸோ டவு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒமேகா என் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக லொகேஷன் ஆஃப் போல்ஸ்லேருந்தும் என்ன டிஃபைன் பண்ணலாம்? ஸோ ஸ்டெபிலிட்டியை டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ டேக் இட் அஸ் ஸோ ஹோம்ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு பேசிக் ஸ்டெபிலிட்டிக்கான கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அசிம்டோட்டிக் ஸ்டேபிள், கண்டிஷனல் ஸ்டேபிள் அண்ட் ரிலேட்டிவ் ஸ்டேபிள் பேஸ் பண்ண சில கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்மளுக்கு ரிலேட்டிவ் ஸ்டேபிள் இருந்தும் பேசிக்காக எப்படி கொஷின்ஸ் கேட்டால் ஆன்சர் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஒரு ½ an hour டிஸ்கஷன். ஓகேங்களா? ஸோ அதோட நம்ம இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 more டாபிக்ஸ். மெயின் டாபிக் என்னன்னா பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் அண்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப். ஓகேங்களா? ஸோ பிளாக் டயக்ராம் ரிடக்ஷனுடைய டெக்னிக்ஸ் நம்ம பார்ப்போம், பட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக நம்ம சால்வ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஏன்னா பிளாக் டயக்ராம்ல வந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்கறது இல்லை, பட் நம்மளுக்கு அந்த பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஸோ சில தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். பட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது நம்ம 1 by 1 ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் என்ன, ஸோ டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எல்லாமே நம்ம ஸோ சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் the problems based on stability and block diagram reduction and signal flow graph oda vandu pathina, so this particular chapter will complete. Okay, so this introduction vandu so detailed ah nama paathitu irukom. So keep on so revise pannite irunga. Okay, so if you have any doubt so you can ask. So by this so I am concluding the today's session. Will continue by tomorrow. So thank you everyone. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.